ஃபஸ்ட்டு ஏன் சொர்ணாலயா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ஏன் நம்ம ஊருக்கு நம்ம பிராண்டில் செய்யக்கூடாதுன்னு ஒரு ஆசை இருந்தது. இல்லை எந்த விஷயம் உங்களை இதில் ட்ரிகர் பண்ணிச்சு? இதை சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நான் கோல்ட் ப்ளஸ் என்ன பண்ணிச்சுன்றதை நான் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் 8 months ஆகுது. இந்த டைமில் நீங்கள் எப்படி இந்த ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்தீங்க? கோல்டு நீங்கள் ஓவர் த இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே டிப்ளீட் ஆனதே கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற டேர்மில் ஃபிசிக்கல் கோல்டாக எடுத்து வைக்கலாமா, டிஜிட்டல் கோல்டு போகலாமா, ETF போகலாமா? இது எல்லாத்தையும் விட நான் ஜுவல்லரி பெஸ்ட்னு சொல்லுவேன். என்ன ரீசன் சொல்கிறேன் பாருங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் வேஸ்டேஜுக்கும் ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸ்க்கும் சார்ஜஸ் பண்ணுறது கரெக்டான விஷயமா? தங்கம் அப்படி யாரும் ஏற்றுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் இதை செய்யறதுக்கு இவ்வளோ கூலின்னு சொல்கிறோம். சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? அது ஒரு செக்யூரான ஃபண்டா? எந்த ஒரு கவர்மெண்ட்டும் அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெட்டீரியலாக ட்ரீட் பண்ணல. நான் ஒரு டைமண்டை எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயத்த பார்க்கணும்? இன்னைக்கு நான் சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நேச்சுரல் டைமண்டோட வேல்யூ அவ்வளோ ஏறப்போகுது. ஆஸ் அ கார்பன் பேடரா ஒரு ஜுவல்லரி வாங்கணும்னா என்னடா பார்க்கணும்? இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் பார்க்க வேண்டியது சார். ஒரு கிராமே 3000 ரூபா 4000 ரூபா நிற்கிறது. இன்னைக்கு 13000 வந்துட்டோம். ஹாய் கைஸ், நம்ம எப்பயுமே ஒரு பாட்காஸ்ட்டில் ஒரு கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா 2 விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன்று, இந்த பாட்காஸ்ட்டோட கோரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பாட்காஸ்ட்டோட கோர் என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ரிலேட்டடான விஷயம், சில்வர் ரிலேட்டடான விஷயம் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஸ் அ இண்டிவிஜுவலாக, ஆஸ் அ ஆண்டர்ப்ரனராக எப்படி ஒரு பர்சன் கிட்டேருந்து நிறைய டேக்அவேஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றத இந்த பாட்காஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ பண்ணுற போகிற கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் சார். இவர் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் பிஸ்னஸ்மேன் இன் விழுப்புரம். அது மட்டும் இல்லாமல் 5th ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர். இவர் ஒரு பிஸ்னஸ் இல்லை, மல்டிபிள் பிஸ்னஸை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் தென் இவரோட பொட்டென்ஷியலான பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ், ஃபுட்வேர்ஸ், ஜுவல்லரி இந்த மாதிரியான இவரோட கண்ட்ரோலில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பாட்காஸ்ட் நிறைய டேக்அவேஸ் இருக்கும். மேக் ஷோர் திஸ் பாட்காஸ்ட் இஸ் மோர் வேல்யூபிள் ஃபார் யங் ஆண்டர்ப்ரனர்ஸ். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம இன்டர்வியூக்குள்ளே போயிடலாம். ஹாய் சார். ஹலோ சார். உங்களை பற்றி பர்சனலாக எனக்கு நிறைய விஷயம் தெரியும். பேசிக்காக நான் ஒரு பாட்காஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா 2 விஷயத்த கவர் பண்ணுவோம் சார். முன்ன சொன்ன மாதிரியே ஒரு கோர். இந்த பாட்காஸ்டோட கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, அண்ட் தென் ஜுவல்லரி பிஸ்னஸில் இருக்க டார்க் சைட்ஸு, அண்ட் தென் ஒரு 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 யங் ஆண்டர்ப்ரனராக ஒரு ஜுவல்லரி பிஸ்னஸில் இப்போ வரலாமா. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் உங்களோட பிராண்ட் சொர்ணாலயா. ஸோ ஆரம்பித்து ஒரு 8 months தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே விழுப்புரம் சைடில் நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆயிருக்கு. அண்ட் தென் எக்கச்சக்கமான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் சொர்ணாலயாவிலேருந்து. இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சார். அண்ட் தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களோட பிஸ்னஸஸ். நான் ஃபஸ்ட்டு ஒண்டர் ஆனது என்னென்னா, எப்படி ஒரு மனுஷனால் இவ்வளோ விஷயத்த கூலாக ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஒரு 4-5 டைம் நம்ம நேரில் பார்த்து பேசியிருக்கோம். ஒரு டைம் கூட நீங்கள் அந்த ஃபோனில் பேசுகிறப்பையும் சரி, இன்னொருத்தங்கிட்டையும் சரி, அந்த ஒரு ப்ரெஷரை எடுத்துக்காம நான் இவ்வளோ பண்ணுறேன்றது வெளியே தெரிஞ்சிக்காம சிம்பிளாக இருக்கீங்க. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் சார். ஃபஸ்ட்டு ஏன் சொர்ணாலயா அப்படின்றத நீங்கள் சொல்லிடுங்க சார். ஏன் சொர்ணாலயானா ஒருத்தருக்கு ஒரு பிஸ்னஸில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தனிஷ்க்கு டாட்டாவோட ஃப்ரான்ச்சைஸ் வச்சுட்டு இருந்தேன். நம்ம ஏன் நம்ம ஊருக்கு நம்ம பிராண்டில் செய்யக்கூடாதுன்னு ஒரு ஆசை இருந்தது. அப்போ சொர்ணாலயான்ற ஒரு ஃபேம் ஆரம்பித்து என் பேர்லேயே நான் பண்ணலான்னு ஆரம்பிச்சது தான் இந்த சொன்னேன். ஓகே. சார், இதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டிங்காக 2 பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க கோல்டு ரிலேட்டடாகவே. தனிஷ்க் அண்ட் கோல்டு பிஸ்னஸ் அப்படின்ற பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க. சொர்ணாலயாக்குள்ளே ஒரு விஷயம் உங்களை இழுத்துட்டு வந்துச்சு இல்லைங்க சார்? ஏன்னா நீங்கள் கோல்டு பிஸ்னஸில் ஏற்கனவே நீங்கள் எக்ஸ்பர்ட். ஏன்னா அது இருந்தனால தான் உங்களால் 2 ஃப்ரான்ச்சைஸி எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக விழுப்புரமில் ரன் பண்ணிட்டு இருக்க முடியுது. அதை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி சொர்ணாலயான்னு கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு பெயின் பாயிண்ட்டோ, மக்கள்கிட்ட ஒரு பெயின் பாயிண்ட்டோ, இல்லை எந்த விஷயம் உங்களை இதில் ட்ரிகர் பண்ணிச்சு, நான் எனக்குன்னு தனி அடையாளம் வேணுன்றது ட்ரிகர் பண்ணிச்சு? இதை சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நான் கோல்ட் ப்ளஸ் என்ன பண்ணிச்சுன்றதை நான் சொல்லணும் ஃபஸ்ட்டு. ஓகே சார். நான் விழுப்புரத்துக்குள்ளார கோல்ட் ப்ளஸ்ன்ற ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கும்போது விழுப்புரத்தோட மார்க்கெட் கோல்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நாட் ஈவன் 78%. அதை நாங்கள் ஊராக போயிட்டு அப்போ கேரட் மீட்டர்னு ஒரு மிஷினரியை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை ஊராக எடுத்துகிட்டு போயிட்டு அந்தந்த ஊர் மக்கள் ஜுவல்லரியை செக் பண்ணி உங்கள் ஜுவல்லோட தரம் இவ்வளோ தான் இருந்ததுன்னு நாங்கள் மார்க்கெட் ஃபுல்லாக நாங்கள் எடுத்துகிட்டு போய் காமிச்சோம். அப்போ தான் தெரிய வந்தது. இப்போ 916 சொன்னபோது 92% தான் இருக்கணும் இல்லையா தங்கத்தில். ஆனால் இருந்தது 78% தான்.
கண்ணுக்கு தெரியாமல் அந்த 14-15% எங்கே போகுது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு இந்த கோல்ட் ப்ளஸோட சாதனைன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அது வந்து கம்பெனியோட டேக்கு. ஸோ டாட்டா என்ன பண்ணிச்சு, கோல்ட் ப்ளஸை வந்து தனிஷ்கோட மெர்ஜ் பண்ணிச்சு. அப்போ வந்து தனிஷ்கோட மெர்ஜ் பண்ணும்போது அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இருக்கும்போது அதோட எக்ஸ்பென்சஸ்லாம் மீட் அவுட் பண்ணுறதுக்கு அவங்களோட ப்ரைஸிங் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி இருந்தது. நம்ம ஊருக்கு அந்த ப்ரைஸிங்க்கு அஃபோர்ட் ஆக முடியாத கஸ்டமர்ஸ் வந்து ஃபீல் பண்ணும்போது நம்ம பிராண்டில் பண்ணும்போது அஃபோர்டபுளாகவும் தரலாம், நல்ல குவாலிட்டியாகவும் தரலாம். ஏன்னா எதிர்பார்க்குறது விழுப்புரம் மாதிரி 3 tier டவுன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஃபோர்டபிலிட்டி இருக்குமானா கண்டிப்பாக இல்லை. ஸோ நல்ல குவாலிட்டி வேணும், அதே நேரத்தில் நல்ல ப்ரைஸிங்கில் வேணும். ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த விலை அப்படின்றத வந்து கஸ்டமர் வந்து ஒரு மைண்ட் செட்டோடு வரக்கூடிய ஊர் இது. அப்படி இருக்கும்போது அந்த ப்ரைஸிங் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணணும், குவாலிட்டி நல்ல குவாலிட்டி தரணுன்ற போது நம்ம பேரில் தரும்போது நம்மளால் அதை செய்ய முடிஞ்சது. ஏன்னா அந்த கார்ப்பரேட் காஸ்டிங்லாம் கொஞ்சம் குறைக்க முடியும். ஏன்னா நம்மளே ஸ்ட்ரைட்டாகவே பண்ணுறதுனால நம்மளால் அந்த ப்ரைஸை வந்து மேட்ச் பண்ண முடியும், கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு நம்ம ரீச் ஆக முடியும். ஓகே. ஸோ அதனால நம்ம சொன்னாலன்ற பேரில் வந்தோம். ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்கிறப்ப இன்னொரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சு சார். நீங்கள் சொன்ன மாதிரியே டயர் 3 எனக்கும் கொஞ்சம் விழுப்புரமில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இங்கே இருக்க பீப்புள்ஸ் அவ்வளோ சீக்கிரமாக வந்து யாரையும் பிலீவ் பண்ணிட மாட்டாங்க. டக்குன்னு அந்த ஒரு பொருளுக்கான விலை சொன்னதுக்கப்புறம் டக்குன்னு அந்த விலையை கொடுத்து அந்த பொருளையும் வாங்கிட மாட்டாங்க. நான் சொன்னாலேயே சர்ப்ரைஸ்டாக பார்த்தது என்னென்னா, நிறைய ஷார்ட் டைமில் நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. அதுவும் இல்லாமல் சொர்ணாலயம் மேலே இருக்க ட்ரஸ்ட்டு. ஃபஸ்ட்டு விஷயம், இதை பில்ட் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம் சார். அதை நம்ம பண்ணியிருக்கோம். ரெண்டாவது என்னன்னா, கோல்டு ரிலேட்டடாக நம்ம பண்ணுறப்போ ஒரு ஃபியர் இருக்கும்ல சார். ஏன்னா 2013 பார்த்தீங்கன்னா புதுசாக, ஏன்னா நம்ம நம்ம கோல்டு ப்ளஸ் தனிஷ்குன்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓனாக பண்ணுறப்போ நம்ம எல்லாமே கேபிட்டல் ரிஸ்க் எடுக்கிறப்போ 2013 வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு மேலே ஏறி டக்குன்னு இறங்கிடுச்சு. ஸோ அப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு கடை வைக்கணும், கோல்டில் ஜுவல்லரியில் கடை வைக்கணும், இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப லாஸில் போன சுச்சுவேஷன் 2013. இஃப் ஐ எம் நாட் ராங்னா 2013-14 அந்த பீரியட் நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் கொரோனாக்கு அப்புறம் வரோம், இப்போ எல்லாமே மார்க்கெட்டோட பீக் இருக்குது. இப்போ டே பை டே வந்து அந்த பீக்கை மேலே வந்துகிட்டே இருக்குது. கோல்டோட பீக்கை அதுவே பிரேக் பண்ணி வந்துட்டு இருக்கு. இந்த டைமில் ஒரு 8 months ஸ்டார்ட் ஆகி 8 months ஆகுது. இந்த டைமில் நீங்கள் எப்படி இந்த ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்தீங்க? எந்த ஒரு மெட்ரிக்ஸை யூஸ் பண்ணி, இந்த பீப்புள்ஸ்க்கு இது பண்ணால் கரெக்டாக இருக்குன்ற மெட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இந்த டிசிஷன் எடுத்தீங்க? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு நீங்கள் ஓவர் த இயர்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே டிப்ளீட் ஆனதே கிடையாது. எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், வயசாக ஆக, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 2 வருஷம் ஸ்டாக்கு நான் வந்து டெக்ஸ்டைலில் போனீங்கன்னா அதுக்கு டிஸ்கவுண்ட்டில் தான் போகும். ஆனால் கோல்டு அப்படி கிடையாது. அது ஒரே ஒரு பொருள் தான் வந்து இட் கெட்ஸ் அப்ரிஷியேட்டட். ஒரு நடுவில் ஒரு பீரியட் 3 years 4 years ரேட் குறைஞ்சதுனால ஓவராலாக குறைஞ்சிட்ட போகிறதில்ல. நீங்கள் சொன்ன 2013 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா கூட இன்றைக்கி 2025 2013 25க்கு எவ்வளோ % ஆஃப் இன்க்ரீஸ் இருக்குன்னு பாருங்கள் ப்ரைஸில். ஸோ கோல்டு வந்து ஒரு டெம்பரரி டவுனை வச்சுட்டு கோல்டு குறையுமானா கண்டிப்பாக இல்லை. இன்றைக்கி வந்து இருக்கிற குளோபல் சுச்சுவேஷன்ஸில் ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்திங்கன்னா கோல்டு தான். ஸோ கண்டிப்பாக கோல்டு குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்காது. ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லா மார்க்கெட்டில் இருக்க மாதிரி கோல்ட்ஸ்லையும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஸ்டெடியாக ஒரு இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக இயர் ஆன் இயர் கோல்டில் பார்த்துட்டு தான் இருப்போம். இனிமேட்டும் அதை தான் நடக்கும். ஓகே சார். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு விஷயத்தையும் யூஸ் பண்ணீங்க. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஸோ இப்போ நான் ஒரு நகை வாங்குறேன், நகையில் வந்து நான் வேஸ்டேஜ் கொடுக்குறேன், மேக்கிங் சார்ஜஸ் கொடுக்குறேன், ப்ளஸ் 3% GST. இப்படி கொடுக்குறப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு அமௌண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12,800 சம்திங் கிட்ட இருக்குது. நான் அந்த ஒரு கிராம் வாங்குறேன். பட் அதை நான் ஜுவல்ல எடுக்க போகிறேன்னா ப்ளஸ் ஒரு 10 to 15% அடிஷ்னலாக கொடுத்து எடுக்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து நான் 12,800 இன்வெஸ்ட் பண்ண போய் நான் ஜுவல்ல எடுக்கிறப்போ ஒரு 14,000 போயிடுச்சு. இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறப்போ 14,000க்கு மேலே போனால் மட்டும்தான் எனக்கு இங்கே நான் போட்ட கேபிட்டல் செக்யூர் ஆகும், அட் த சேம் டைம் இன்க்ரீஸ் ஆகும், க்ரோ ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற டேர்மில் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஒரு ஜுவல்லா எடுத்து வைக்கலாமா, இல்லை நான் வந்து ஃபிசிக்கல் கோல்டாக எடுத்து வைக்கலாமா, இல்லை நான் டிஜிட்டல் கோல்டு போகலாமா, ETF போகலாமா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் நம்ம முன்னாடி இருக்குது. ஸோ ஏன் இதை கேட்குறேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு டேர்மில் நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன். அதான் இப்போ ஒன்றும் பார்த்துக்கோங்கம்மா. இப்போ நீங்கள் ETF இருக்குது, கோல்டு காயின்ஸ் வாங்கலாம், ஜுவல்லரி வாங்கலாம். இது எல்லாத்தையும் விட நான் ஜுவல்லரி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். என்ன ரீசன் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ETF இருக்குது, நாளைக்கு உங்களுக்கு அர்ஜென்ட் அப்படின்னா டக்குன்னு நீங்கள் அந்த ETF விற்றுட்டு பணமாக்கிடுவீங்க.
அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கரைக்கிறதுக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டீங்க. நம்மகிட்ட தான் அது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை விற்றுட்டு அந்த நேரத்தில் அந்த சொல்யூஷனை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தான் பார்ப்பீங்க. ஓகே. கோல்டு காயின்ஸும் அதே தான். நமக்கு ஃபிசிக்கலாக கோல்டு காயின் இருக்குன்னா இன்றைக்கி இப்போ ஒரு 2 கிராம் இருக்குன்னா போய் விற்றுட்டு இந்த 20,000 இன்றைக்கி இப்போ எனக்கு தேவைப்பா இந்த காயினை விற்றுட்டு அந்த பிரச்சனை ஃபஸ்ட்டு முடிங்கப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்க. அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இடம் 0 ஆயிடுது. ஆனால் ஜுவல்லரியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் அதை விற்க மாட்டீங்க. அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே தான் பார்ப்பீங்க. நீங்கள் என் குழந்தைங்க நிறைய பேர் வீட்டில் பார்த்துக்கலாம், இது என் பாட்டி யூஸ் பண்ணது நகை, என் கொள்ளு பாட்டி யூஸ் பண்ண நகை எல்லாம் கூட சொல்லி என்கிட்ட நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாரம்பரியமாக நம்ம கைக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் தர ஒரு 15% நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் அந்த 15% தான் அந்த 100%ஐயும் காப்பாற்றுது. நீங்கள் அந்த 15% வேஸ்டேஜ்னால் இப்போ செய்கிறவனுக்கு ஒரு கூலி இருக்குது, விற்கிறவனுக்கு ஒரு லாபம் இருக்குது, வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளங்கள் இருக்குது, எல்லா எக்ஸ்பென்சஸும் அந்த சேதாரன்ற ஒரு விஷயத்துக்குள்ளார தான் போகுது. இந்தியாவில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சேதாரம் தனியாக பிரித்து காமிக்கிறோம். மற்ற கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா 90% ஆஃப் த கண்ட்ரீஸில் வந்து இந்த இதே கிடையாது. அப்படியே பீஸ் ரேட்டு தான் இன்றைக்கி இந்த விலை அவ்வளோதான் சொல்லுவாங்களே தவிர அவங்க வந்து இது சேதாரம் இவ்வளவு, டேக்ஸ் இவ்வளவு, தங்கம் விலை இவ்வளவுன்னு யாரும் பிரித்து காட்டுறது கிடையாது. நம்ம இப்படியே பழகிட்டதுனால நமக்கு அது வித்தியாசமாக தெரியுது. ஓகே. ஸோ அட் தி சேம் டைம் சார் இப்போ வேஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. வேஸ்டேஜ் அப்படின்னா நம்ம ஒரு நகை செய்கிறோம், அந்த நகை செய்யறதுக்கான வேஸ்டேஜ், அதுலேருந்து துகள்கள் விழுவுது, அதை வேஸ்டேஜ்னு கால்குலேட் பண்ணுறாங்க. மேக்கிங் சார்ஜஸ்னால் அந்த செய்யறதுக்கான கூலி அப்படின்றது. ஸோ பேசிக்காக இது நமக்கு தெரியும். இப்போ எனக்கு என்ன ஒரு விஷயம் கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னா, நகை செய்யறதுக்கும் நம்ம அமௌண்ட் கொடுத்துட்றோம், அந்த வேஸ்டேஜ் ஆகிற ஜொல்லும் வந்து கீழே தூக்கி போகிறதில்ல, கோல்டு வந்து கீழே தூக்கி போட மாட்டாங்க. ஸோ அதுவுமே ரீயூஸ் பண்ணுறப்போ அதுவுமே ஒரு சம் காஸ்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து வேஸ்டேஜுக்கும் ப்ளஸ் வந்து மேக்கிங் சார்ஜஸ்க்கும் சார்ஜஸ் பண்ணுறது கரெக்டான விஷயமா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில்? இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஒரு இட்லி ஆர்டர் பண்ணுறோம். இட்லி எவ்வளோன்னு பார்க்குறோம், இன்றைக்கி 20 ரூபா இட்லி அப்படின்னு பார்க்குறோம். நம்ம நகை கடைக்கு போனால் அப்படியே பார்க்குறோம். நம்ம வந்து இந்த ஆர்னமெண்ட்டு எவ்வளோ தங்கம் வச்சுருக்கீங்க, அதுக்கு என்ன கூலி போட்டிருக்கீங்கன்னு நம்ம பிரித்து கேட்குறோம். ஸோ இந்த வேஸ்டேஜ்ன்றது வந்து ஒரு வார்த்தையாக உபயோகப்படுத்துகிறோமே தவிர அது ரியல் வேஸ்டேஜ் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் ஆல் இன்க்ளூசிவ். நான் வந்து நம்ம கடையில் வேஸ்டேஜ்னு தனியாக போடுறதில்ல, மேக்கிங் சார்ஜஸ்ன்னு தனியாக போடுறதில்ல. ஆனால் நம்ம கடையில் வந்து வேல்யூ அடிஷன் சொல்லிட்டு ஓகே நம்ம கோல்டோட எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணுறோன்ற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். அந்த எந்த வேர்ட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தரக்கூடியது வந்து தங்கத்தை விட எவ்வளோ எக்ஸ்ட்ரா தரோம் அதை தான் நம்ம பார்க்குறோம். நான் எக்ஸாம்பிள் எடுத்த இட்லியை பார்த்துக்கோங்களேன், அதில் எவ்வளோ ஒரு இட்லியில் எவ்வளோ கரண்டி மாவு இருக்குன்னு பார்க்க போகிறோமா? நம்ம பார்க்கறது கிடையாது. அந்த மாவோட காசு என்னன்னு தெரியுமா, இல்லை என்ன அரிசி போடுறாங்கன்னு நமக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. நம்ம போகிறோம், இட்லி ஆர்டர் பண்ணுறோம், சாப்பிட்றோம், அதுக்கு நான் காசு தரணும். அதே மாதிரி தான் தங்கம் வந்து அப்படி யாரும் ஏற்றுக்கிறது இல்லை இங்கே. ஸோ நம்ம அதுக்கு என்ன செய்கிறோம், இவ்வளோ தங்கம் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம், அதுக்கப்புறம் இதை செய்யறதுக்கு இவ்வளோ கூலின்னு சொல்கிறோம். அதில் அந்த வேஸ்டேஜு மேக்கிங் சார்ஜஸ் நீங்கள் என்ன டெர்மினாலஜி யூஸ் பண்ணாலும் அது எக்ஸ்ட்ரா பே பண்ணுறக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இன்க்ளூசிவ் பண்டல் தான் அது. நான் ஆசாரிக்கு தர வேண்டிய காசு, நான் ப்ரொக்யூர் பண்ணும்போது ஒரு ரேட் இருக்கும், இன்றைக்கி விற்கும் போது ஒரு ரேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நேற்று வாங்கி இன்றைக்கி ஒரு 100 ரூபா குறைஞ்சிட்டுனா அதுவும் அதில் தான் இன்வால்வ் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டாஃபிங் நான் தரக்கூடிய சம்பளம், கரண்ட் பில்லு, இல்லை என்னுடைய லாபஸ்தானம் எல்லாம் சேர்ந்தது தான் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ். நம்ம அது எங்கேயும் தூக்கி போடுறது கிடையாது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி. அதுக்கு ஒரு வேர்டு வேணும், அதுக்கு நம்ம வேஸ்டேஜ்னு வச்சுருக்கோம். ஓகே சார். சார் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க சார். அடுத்த ஒரு டிபார்ட்மெண்ட் இப்போ வந்து ரீசெண்டாக ஒருத்தங்க, எனக்கு எக்ஸாக்டாக தெரில, ரீசெண்டாக வந்து அமெரிக்கா ஒரு கிரேட்டஸ்ட் எக்கனாமிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா 2030 வந்து கோல்டு வந்து இப்போ இருக்கிறதோட டபுள் த டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அட் தி சேம் டைம் இந்தியாவோட எக்கனாமிக்ஸும் பெஸ்ட் எக்கனாமிக்ஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2030 30,000 per கிராம் ரீச் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க சார். அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதுக்கு பாசிபிள் இருக்கா? இது வரைக்கும் சொன்ன எல்லா ப்ரொடிக்ஷன்ஸுமே உடச்சிட்டு வந்திருக்கு இந்த 2025. 2025 இயர் ரெண்டுக்குள்ளார 10,000 ரூபா தொடுன்னாங்க. நம்ம வந்து அதை வந்து செப்டம்பர்லேயே பார்த்துட்டோம். ஸோ இந்த ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் வந்து எனக்கு என்னமோ நடக்கும் தான் தோணுது. ரீசன் நிறைய விஷயங்கள் இருக்குது. மேஜராக நான் யோசிக்கிறது பார்த்தீங்கன்னா டீடாலரைசேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எல்லா கண்ட்ரிஸும் டாலர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி டீடாலரைசேஷன், இந்த பிரிக்ஸ் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கு இருக்கிற ட்ரேட் வந்து பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி ஆகிப்போச்சு. ஏற்கனவே பொருள் தந்து பொருள் வாங்கினோம், இப்போ அந்தந்த கண்ட்ரியோட கரன்சி தந்து வாங்குகிறோம். ஓகே.
அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ அப்போ அந்த டாலரை வந்து வீக்கன் ஆகும்போது எல்லாரோட நம்பிக்கை ஏதாவது ஒரு இதில் தானே நம்ம ட்ரேட் பண்ண முடியும். அப்போ வந்து இதுக்கு முன்னாடி டாலர் யூஸ் பண்ணது பதிலாக அப்போ கோல்டு யூஸ் ஆகுது. ஸோ கோல்டு இத்தனை கிராம் கோல்டு தாங்க இந்த பொருள் தரேன். ஓகே. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கோல்டோட வேல்யூவும் தேவையும் அதிகமாகுது. ஓகே. என்கிட்ட நான் 100 கிராம் தந்து ஒரு பொருளை வாங்குறேன். திருப்பி அப்போ நமக்கு அந்த 100 கிராமுக்கு கோல்டு நமக்கு இன்ஸ்டியூஷன் ஆஸ் அ கவர்மெண்ட்டாக வாங்க வேண்டியது இருக்குது. ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகுது, எல்லாரோடைய கண்ட்ரீஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் கோல்டில் போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோட தேவைகள் அதிகமாகுது. டிமாண்டு கூட கூட ஒரு பொருளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ ஏற தானே செய்யும். எக்ஸாக்ட்லி. அண்ட் எல்லா கண்ட்ரியும் அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த எந்த ஒரு கண்ட்ரியும் வந்து அதை டீக்ரேட் ஆகவும் விடாது. ஓகே. இப்போ கோல்டோட விலை குறைஞ்சுன்னா அந்த கண்ட்ரியோட எக்கானமியே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ எல்லா கண்ட்ரியும் அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கோல்டு அவ்வளோ சீக்கிரத்தில் குறையுன்றது சாத்தியம் இல்லை. ஸோ அவங்க சொல்லக்கூடிய டார்கெட்ஸ்லாம் இன்னும் சீக்கிரமே அச்சீவ் ஆகும் தான் என் மனசுக்கு படுது. ஓகே. சார் ஆஸ் இன்வெஸ்டராக நான் இப்போ ஃப்ரெஷ் இன்வெஸ்டராக, ஏன்னா ஏற்கனவே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணி தான் போகிறாங்க. எனக்கு வந்து ஒரு 24 இயர்ஸ் 23 இயர்ஸ் நான் இப்போ தான் வேலைக்கு போகிறேன், இல்லை எனக்கு இப்போ தான் ஏதாச்சும் நான் மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க வந்து கோல்டில் வந்து இப்போலேருந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாமா? அது நல்ல ஆப்ஷனா? இங்கேருந்து ஏதாச்சும் கீழே இறங்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுதான் பாசிபிள் இருக்கா? இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்குங்க எந்த காலத்துலேயுமே நமக்கும் கோல்டுக்கும் ஒரு பெரிய இன்டர்கனெக்ஷன் இருக்குது. நம்ம பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் கோல்டை வந்து நம்ம எல்லாத்துலேயுமே தொடர்பு இருக்குது. ஒரு குழந்தை பிறந்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு செய்கிற விஷயம் வந்து அந்த குழந்தைக்கு எதனா ஒரு நகை வாங்கி போகிறோம். ஒருத்தர் இறந்து போகிறாருன்னா கூட கடைசியில் வாய் காசு கோல்டை வச்சு தான் அனுப்புகிறாங்க. நம்ம வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளோஸ் டு கோல்டு. இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் 20 வயசு 40 வயசு 60 வயசுலாம் கிடையாதுங்க. உங்களால் எப்பப்போ முடியுமோ அப்பப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே. இன்றைக்கி என்கிட்ட 100 ரூபா இருக்கா, இந்த போடு கோல்டில் கண்ணை மட்டும். நம்மளால் வந்து டெய்லி மார்க்கெட்ஸ் பார்க்க முடியாது அப்படின்றவங்க கண்ணை மட்டும் கோல்டில் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாங்க. இது என்றைக்குமே டிப்ளீட் ஆக ஐட்டமே கிடையாது. நீங்கள் ஒரு 20 வருஷம் கழித்து ஒரு ஐட்டம் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், கோல்டையும் கம்பேர் பண்ணுங்கள், நீங்கள் என்ன வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு வருஷத்தையே எடுத்து தள்ளி வச்சிட்டா கூட கன்ஃபார்மாக எதுலேயுமே இல்லாத இன்க்ரிமெண்ட் கோல்டில் கண்டிப்பாக இருக்கும். ஓகே. 1 or 2 மைட் பி எல்லாரும் சொல்லலாம், ரியல் எஸ்டேட்டில் போட்டேன் எக்ஸ்ட்ரா நேரம் வந்தது. பட் எல்லாருக்குமே அது சாத்தியமானால் அது கிடையாது. பட் கோல்டில் எல்லாருக்குமே சாத்தியம் அது. ஸோ சேஃபஸ்ட் அண்ட் செக்யூர். ரெண்டாவது உங்கள் கையிலேயே இருக்குது. இன்றைக்கி வேணும்னு நம்ம வச்சுக்கலாம், நாளைக்கு எதனா எமர்ஜென்சி அப்படின்னா கூட நம்மளால் இம்மீடியட்டாக வித்தின் ஒரு 1 ஹவருக்குள்ளார யூ கேன் மேக் மணி. அவ்வளோ ஈஸி ப்ராசஸ் இருக்குது. ஓகே. எனி டைம் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்ன பண்ணுறாங்கன்னா, கோல்டு ஒரு 10 பவுன் வாங்குறாங்க சார். என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறாங்க, அந்த 10 பவுன் போய் அடகு வைக்கிறாங்க, அங்கேருந்து ஒரு அமௌண்ட் வருது, அதை வச்சு ஒரு 7 பவுன் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த 10 பவுன் இது பண்ணி கட்டி திருப்பி எடுக்கிறாங்க, அப்புறம் திருப்பி அந்த 17 பவுன். ஸோ இது பெஸ்ட்டு மெத்தடா சார்? சார் இது பண்ணுறது வந்து ப்ராப்பராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது பெஸ்ட் மெத்தடு தான். ஓகே. ஆனால் எல்லாராலையும் பண்ண முடியுமா? உங்களால் நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா கடன் கட்டுற அளவுக்கு நமக்கு இன்கம் இருக்கணும். ஓகே. ஸோ இது வெல் பிளான்டாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது பண்ணும்போது பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்கன்னா எந்த ஒரு லாஸஸும் இல்லை. இன்கேஸ் அது எதாவது மிஸ் ஆச்சுன்னா திருப்பியும் அதை விற்று அதுக்கான லாஸஸ் பேர் பண்ணுறதுக்கு அமைதியாக நமக்கு என்ன இருக்கோ அதை வாங்கி வச்சுக்கலாம். ஓகே. இல்லை என்னால் முடியும், இந்த கரெக்டாக என்னால் இந்த டைமுக்கு இது பண்ண முடியும்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா 100% செக்யூர் தான். ஓகே. நமக்கு என்ன முடியுன்றதை தெரிஞ்சுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது சக்ஸஸ் தான். அது நம்மளோட கெப்பாசிட்டியை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இது பண்ணி, ஏன்னா சில பேர் வந்து அவங்களோட கெப்பாசிட்டி தெரியும், சில பேர் வந்து தெரியாதனால இதில் போய் மாட்டிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பேங்க்லலாம் வந்து கோல்டு வந்து ஆக்ஷனில் விடுவாங்கல்ல சார், அது நம்ம வாங்குறது செக்யூர்டா சார்? அது எப்படி வாங்குறதுக்கு ஏதாச்சும் மெத்தடாலஜி இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சது? சார் இப்போ நார்மலாக எல்லா பேங்க்ஸ்லையுமே வந்து பேப்பரில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தருவாங்க, இந்த மாதிரி என்ன இதெல்லாம் அன்கிளைம்டு இல்லை வந்து பணம் கட்டாதவங்க நகையை வந்து நாங்கள் ஆக்ஷனில் விட போகிறோம்னு. அது போய் அந்த ஆக்ஷனில் நின்று நம்ம வாங்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோல்டோட வேல்யூஷன் எப்படி பார்க்கணுன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே. அந்த கோல்டை எப்படி வேல்யூ பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் எல்லாம் ஹெச்ஓடி வந்துருச்சு, ஹால்மார்க் வந்துருச்சு, நம்ம பார்க்குறோம் அதில் என்ன தரம் இருக்குன்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி வச்ச நகைக்கெலாம் என்ன பியூரிட்டி இருக்குன்னு கண்டிப்பாக நமக்கு தெரியாது. ஸோ அந்த தெரிஞ்ச நபரோட போய் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக லாபமாக தான் இருக்கும். ஓகே. ஓகே சார். ஓகே, எனக்கு கோல்டில் ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சிருச்சு. தட் கம்ஸ் இன் டு சில்வர் சார். இப்போ சில்வர் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட் டைம் சார் ஒரு பீக்கை தொட்டுட்டு திருப்பி டவுன் அடிச்சுட்டு திருப்பி அந்த பீக்கை பிரேக் பண்ணிட்டு மேலே போகுது.
அது ஏற்கனவே ஆயிருக்கு. பட் ஆனால் அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து வித்தின் 3 months நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்குது சார்? சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? அது ஒரு செக்யூரான ஃபண்டா? ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இங்கேருந்து நிறையா பெரிய பெரிய உயரத்துக்கு போகும், ஏன்னா இவி கார்ஸ் வருது, சில்வரோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரியான விஷயம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கோல்டு மாதிரி எப்போ கவர்மெண்ட் வந்து சில்வரை பிளெட்ஜ் பண்ணி அமௌண்ட் தர உத்தரவு கொடுக்குறாங்களோ அப்போ தான் சில்வரை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெட்டீரியலாக பார்க்கலாம் அப்படின்ற சொல்கிறாங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சார்? சார் 100% கரெக்டுங்க அவங்க சொல்கிறது. இது வந்து கோல்டு வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான், கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட வேல்யூ சீக்கிரமாக டிப்ளீட் ஆகிறதுக்கு யாரும் விட மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி த சேம் கண்டினியூஸ் டு சில்வர் ஆல்சோ. ஓகே. இன்றைக்கி வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டும் அதுக்கு வந்து ஒரு மெட்டீரியலாக இன்வெஸ்ட்மெண்ட் மெட்டீரியலாக ட்ரீட் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது சில்வர் வந்து மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் ரேட் ஏறுது இறங்குது. இன்றைக்கி இவி கார்ஸோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ சில்வரோட தேவைகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய சில்வர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு இன்றைக்கி ஆல்டர்னேட்டிவ்ஸ் வருதோ சில்வர் அப்போ வந்து தேவை குறையும். அப்போ டிமாண்டு குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் குறையலாம். நியர் ஃப்யூச்சரில் எனக்கு எதுவும் அப்படி கண்ணுக்கு தெரியல. ஓகே. ஸோ இந்த இறங்குறத வந்து இப்படியே ஆகுமா, சீக்கிரமாக ஏறினாலும் குறைஞ்சிடுமான்னு கேட்டால் எனக்கு பதில் கிடையாது. பட் லாங் ரன்னில் ஒரு 20 வருஷம் கழிச்சோ ஒரு 10 வருஷம் கழிச்சோ இதுக்கு எக்ஸாக்ட் வேறு எதனா ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடச்சிருச்சுன்னா மைட் பி சில்வர் ரேட்டு குறையலாம். ஓகே. ஆஸ் சச் நவ் அப்படி எதுவும் கண்ணுக்கு தெரியல. ஈவன் இந்த சிப்ஸை கூட இன்றைக்கி சில்வர் தான் யூஸ் பண்ணாங்க. சிப்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சில்வர் இல்லாமல் எந்த ஒரு ஐட்டமும் செய்ய முடியாத கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகே. தேவைகள் நிறைய பெருகிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி இவி கார் பார்க்குறோம், இவி 2 வீலர்ஸ் பார்க்குறோம். இன்னும் என்னென்ன வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. ஸோ இனோவேஷன்ஸ் கூட நமக்கு சில்வரோட தேவைகள் அசச் இப்போ அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கு. ரேட்டு 300 ரூபா வரும்ன்றதை நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. 2026 மார்ச் ஏப்ரலில் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ போகிற ஸ்பீடை பார்த்தா அதுக்கு முன்னாடியே தான் பிரேக் ஆகும்னு தோணுது. ஓகே சார். இப்போ சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு செக்யூரிட்டின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாமா சார்? இது நான் ஸ்ட்ரெயிட்டாகவே எஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஓகே. பட் உங்களுக்கு நீங்கள் டெய்லி மார்க்கெட் வாட்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். என்றைக்கு வாங்கணும் என்றைக்கு விற்கணுன்றதை நீங்கள் ஒரு ரொம்ப பெரிய மார்ஜின் லாபம் வரணும்னு எதிர்பார்க்காம நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினோமா 130 ரூபா வந்தால் விற்றுடலாம் அப்படின்ற ஒரு கால்குலேஷனோட என்ட்ரு ஆகுதுன்னா கண்டிப்பாக சில்வரும் பண்ணலாம். ஓகே. அதுவே இல்லை எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அமைதியாக சில்வரை தொடாமல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஆராம்ஸே உட்காந்துருக்கலாம். ஓகே, சூப்பர் சார். சரி, ஓகே சார். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல ஓகே. எனக்கு சொன்னால இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் சார். சார் தென் அடுத்த எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது என்னென்னா, லாஸ்ட் டைம் நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு புத்தா ஒன்று நம்ம பார்த்தோம் சார். அது வந்து எலக்ட்ரோஃபோமிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக எனக்கு தெரிஞ்சு விழுப்புரம்ல நானும் 4-5 ஜுவல்லரி ஷாப்பில் போய் பார்த்தேன். பட் இந்த டெக்னாலஜி வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு, புதுசாக கேள்விப்படுற மாதிரி இருந்துச்சு. எப்படி சார் Tier 3 அப்படின்ற ஒரு சிட்டியில் இந்த மாதிரியான மெத்தடில் எப்படி எடுத்துகிட்டு வர முடியுது உங்களால்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் நான் பிறந்து வந்தேம்மா. நான் 5th ஜென்ரேஷன் இங்கே. நான் எங்கே போய் எது அனுபவித்தாலும் அது நம்ம ஊரில் இருந்தால் பெட்டர்னு நினைக்கக்கூடிய ஆள் நான். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியே கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மல்டி ஸ்டோரி டெக்ஸ்டைல் ஷோரூம் வந்தது நம்ம தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஊருக்குள்ளார லிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு எலிவேட்டர்ஸ் நம்ம தான் ஃபஸ்ட் எடுத்துன்னு வந்தோம். எஸ்கலேட்டர்ஸ் நம்ம தான் ஃபஸ்ட் எடுத்துன்னு வந்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்பாரிச்சது இந்த ஊரில் நம்ம செலவு பண்ணுறதுல நமக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. நிறைய மக்கள் வந்து ஊரை தாண்டி போய் நகை எடுத்துன்னு வர்றதுக்கு யாரும் விருப்பப்படுறதில்லை. அப்படி இருக்கும்போது எல்லா கலெக்ஷன்ஸும் நம்ம இங்கே ஒரு இடத்துல தர முடியும்னா அதோட பெரிய அட்வான்டேஜ் இந்த ஊர் மக்களுக்கு எதுவும் இருக்காது. என் கடையில் போய் பாருங்கள், இப்போ நீங்கள் ரெகுலராக இருக்கக்கூடிய ஐட்டங்களில் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தான் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக நான் பார்த்தேன்னா, நான் ஒரு டைம் நீங்கள் சொன்னீங்கன்னு பார்த்தேன். நான் மற்ற கடையில் பார்த்த எந்த டிசைன்ஸும் இங்கே 90% இல்லை. நான் பார்த்த ஒவ்வொரு டிசைன்ஸும் நீங்கள் கூட எக்ஸ்பிளைன் பண்ணீங்களே, மீனாக்காரி, குந்தன், போல்கி, அந்த மாதிரியான ஜுவல்லரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எனக்கு ரொம்பவே கேட்க வியர்டாக இருந்துச்சு. ஏன்னா ஈவன் தோ சேலமில் கூட நான் பெரிய பெரிய ஷாப்ஸ் போயிருக்கேன். அங்கே கூட ரெகுலராக இருக்கிற டிசைன்ஸ் தான் இருக்கும். மேபி அது நான் வாட்ச் பண்ண வரைக்கும் அது மட்டும் தான் இருந்தது. பட் இங்கே வந்து எனக்கு டிசைன் வைஸ் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. இதெல்லாம் பொண்ணுங்களாம் வந்தாங்கன்னா இந்த இடத்த விட்டே வர மாட்டாங்க போல. அவ்வளோ டிசைன்ஸ் அண்டு அவ்வளோ புது விஷயத்த வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கீங்க சார். அதான் எப்படி அந்த விஷயத்த எப்படி கண்டுபிடிச்சி வைக்கிறீங்க? ஏதாச்சும் வெளியூரில் பார்த்து நீங்கள் கொண்டு வரணும்னு ஐடியாவா, இல்லை எங்கேருந்து அந்த இன்ஸ்பிரேஷன் வந்தது?
என்னுடைய பர்ச்சேஸ் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் தி நேஷன்மா. நீங்கள் எங்கே இந்தியாவில் எந்த ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணாலும் 90% நான் இங்கே எடுத்துன்னு வரணும்னு பார்ப்பேன். நான் வந்து சென்னைக்கு போகிறேன், அங்கே எதனா ஒரு ஹோல்சேலில் போகிறேன், அங்கேருந்து எடுத்துன்னு வந்து நகை விற்று நான் வந்தால் போதும்னு நினைக்கிறக்கூடிய ஆள் கிடையாது. ஒரு பொருள் எங்கே தயாரிக்கிறோமோ அந்த இடத்துல போகும்போது அதுக்கான ப்ரைஸிங் கிடைக்கும், அதுக்கான குவாலிட்டியில் இருக்க பெஸ்ட்டு ஐட்டமும் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நான் த்ரூ அவுட் இந்தியா சுற்றி தான் அந்தந்த ஊரில் எது எது ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது, எந்த வியாபாரிக்கிட்ட எந்த டிசைன் நல்லா இருக்குது, ஸோ அந்த மாதிரி ரொம்ப சூஸியாக தான் இருப்பேன் நான். அந்த மாதிரி டிசைன்ஸை வந்து நான் இங்கே எடுத்துன்னு வரதுனால உங்களுக்கு பார்க்குறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ரெகுலராக விற்கக்கூடிய மாதிரி நானும் ஒரு 4 வெண்டரை பார்த்தேன்னா ஒரு 10 டிசைனை வாங்கி வச்சேன். நானும் கடையை ஃபில் பண்ணலாம், கஸ்டமரும் ஹாப்பி ஆகிடுவாங்க, பெரிய கடைக்கு வந்தோம் எடுத்தோன்னு. பட் எனக்கு ரியல் சந்தோஷம் இப்போ நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள் சொல்லும் போது தான் என்னுடைய ரியல் சந்தோஷம் அதுதான். ஸோ நிறைய வெரைட்டி காமிக்கும் போது, நிறைய சாய்ஸஸ் உங்களுக்கு இருக்கும்போது, அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எந்த ஊர் ஆட்கள் வந்தும் நான் இந்த மாதிரி நகை எங்கள் ஊரில் இருக்குது, உங்கள் ஊரில் இருக்கான்னு நீங்கள் கேட்கும்போது யூ வில் ரைட் ராயலி சே ஆமாம் விழுப்புரத்துலேயே இதெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கர்வம் வரும். அது ஏன் த்ரூ வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே சார், அதான் சார் எனக்கு அந்த எலக்ட்ரோ ஃபோமிங் மட்டும் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணி சார். நான் வேணால் இந்த பாட்காஸ்டோட இதில் போட்டு காட்டுறேன். அந்த இது மட்டும் போட்டு நடுவில் அந்த புத்தாவாக இருக்கட்டும், அந்த ஜீசஸ் சிம்பிளாக இருக்கட்டும், அது எனக்கு நான் பார்க்குறப்ப நானும் இவரை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்ப கூட இன்னும் ஒரு 10 பவுண்ட் இருக்கும். ஏன்னா அவ்வளோ மொத்தமாக வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அது சொல்கிறப்ப எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. மேபி அது 20 கிராம்ஸோ 15 கிராம்ஸோ தான் சொன்னீங்க. எப்படி சார் அந்த அளவுக்கு எப்படி சார், அந்த என்ன டெக்னாலஜி, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு. அதான் ஏற்கனவே சொன்னதாம்மா, எலக்ட்ரோஃபோமிங் வந்து ஒரு ஜுவல்லரியில் வரக்கூடிய இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி. சிம்பிள் பாஷையில் போறீங்கன்னா ஒரு பலூனை ஊதுனா எப்படி பலூன் பெருசாகுது, அதே மாதிரி தான் இது. தங்கத்தை ஊதுறாங்க, அப்போ தங்கத்தை பெருசாகுது. ஸோ அதுக்கு வந்து ஒரு பேஸ் ஷேப்பை ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளார கோல்டை வந்து ப்ளோ பண்ணும்போது அந்த சர்ஃபேஸில் போய் இதை ஒட்டிட்டு அந்த ஷேப்பை இதை எடுத்துக்குது. ஓகே. ஸோ கேஸ்டிங் ஸ்டைலே தான். பட் இது வந்து இந்த ஃபார்மிங், அதான் எலக்ட்ரோ ஃபார்மிங்கிற வேர்ட்லேயே உங்களுக்கு அதுக்கான அர்த்தம் இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த ப்ளோ பண்ணும்போது அந்த ஷேப்பு கெயின் ஆயிடுது ஜுவல்லரியில். ஸோ அந்த உள்ளார இருக்க கேப்லாம் வந்து ஹாலோவாக இருக்கனால இந்த சர்ஃபேஸ் மட்டும்தான் கோல்டு, உள்ளார ஃபுல்லாக ஹாலோ. ஸோ அந்த வெயிட்டு வந்து அந்த உள்ளார இருக்க ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கனால அந்த வெயிட் இல்லை. ஸோ 50 கிராம் பொருளை வந்து 15 கிராமில் நம்ம இதில் மேக் பண்ண முடியும். ஓகே. அதில் ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது என்னென்னா டியூரபிலிட்டி. நம்ம அதை சேஃபாக வச்சுக்கணும். அது ஓகே. எப்படி பலூனை ஒரு ஊசியில் குத்துனா உடஞ்சிருதோ அதே மாதிரி இந்த சேஃப்டி ஒரு ரீசன் மட்டும் அதில் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது. ஓகே. அது மாதிரி டிசைனோட நேர்த்தி கண்டிப்பாக எலக்ட்ரோ ஃபார்மிங்லேயும் ரொம்ப ரொம்ப அழகாக எடுத்துன்னு வர அளவுக்கு டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஓகே ஓகே சார். ஸோ ஓகே சார், இப்போ நான் வந்து ஒரு ஜுவல்லரி எடுக்க போகிறேன். எனக்கு வந்து ரேட் வந்து என் மைண்ட்லேயே இல்லை சார். நான் இப்போ சொன்னாலேயே வரேன், என்னென்ன விஷயத்த பார்க்கணும். இப்போ எனக்கு வந்து ஒரு 10 ஜுவல்லரி சஜஸ்ட் பண்ணு, ஒரு 5 ஜுவல்லரி சஜஸ்ட் பண்ணுது சார். கேஷுவல் வியர்ஸ்க்கு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஆஃபீஸ் வியருக்கு இந்த டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சொல்லி எனக்கு இந்த இது சொல்லிட்டீங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கும் சரி, அண்ட் தென் வந்து எனக்கும் சரி ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். எனக்கு ஒரு 5 சுச்சுவேஷன். நான் இப்போ வந்து நான் ஆஃபீஸ் போகிறேன், என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், எனக்கு வந்து அந்த இடத்துல நான் போனாலே எனக்கு தனியாக ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும். அதுக்கு நான் என்ன ஜுவல்லரி யூஸ் பண்ணலாம்? இப்போ நீங்கள் ஆஃபீஸ் வேறுன்னு சொல்லிட்டீங்க. ஆஃபீஸுக்கு கண்டிப்பாக பெருசாக போட்டு போகிறது கிடையாது, ரொம்ப சிம்பிளாக தான் போட்டுட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் அங்கே யாருக்கும் ஷோகேஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு மென்னாக நீங்கள் ஆஃபீஸ் போனீங்கன்னா ஒரு மிஷின் மேட் செயின் இஸ் மோர் தேன் இனஃப். ஓகே. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டடியாக இருக்கும், லைஃப் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ப்ரைஸிங் பாயிண்ட்லையும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப சீப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீ. ஏன்னா ஒரே மாதிரி சிமெட்ரிக்காக இருக்கும்போது அதில் எதுவும் பெருசாக ஆக போகிறது கிடையாது. ஸோ பெரிய டிசைன்ஸ் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆஃபீஸ் வேர்னா மென்னுக்கு பார்த்தீங்கன்னா மிஷின் மேட் செயின் இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே. அதே ஃபிங்கரிங் போயிட்டிங்கன்னா நான் வந்து உங்களை சஜஸ்ட் பண்ணுறது கேஸ்டிங் தான் சொல்லுவேன். ஏன்னா கையில் வந்து நம்ம எல்லா வேலைகளுமே கையில் தான் செய்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப அழுத்தமான பொருள் இருக்கணும். ஸோ கெட்டியான பொருள் இருந்தால் தான் உங்களுக்கு சீக்கிரமாக டேமேஜ் ஆகாது, டியூரபிலிட்டி அதிகமாகும். நம்ம இன்றைக்கி ஒரு 4% ஒரு ஐட்டம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுட்டு அது ஒரு 4 வாட்டி மாற்றினீங்கன்னா 16% கண்ணுக்கு தெரியாமல். ஆக்சுவலாக எங்கள் அம்மாவே வந்து ஒரு இது பேங்கிள் வாங்கினாங்க, வீட்டில் போட்டுட்டு இருக்காங்க. தூங்குறப்போ வைக்கிறப்போ அந்த பேங்கிள் அப்படியே வளைஞ்சிருச்சு. திருப்பி அதை போய் மாற்றுறதுக்கு எங்களுக்கு வேஸ்டேஜ், கம்மி வேஸ்டேஜில் கிடைக்குதுன்றனால நாங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணோம். பட் ஆனால் ஈவன் தோ அது நிறைய பவுனாக இருந்தாலுமே அது அப்படியே வளையுது.
ஸோ அதனால நம்ம ஃபிலிகிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா சார்? அழுத்தமான பொருள் பேசிக்கலி வளையல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷிங்லேயும் கிடைக்குது, ஃபிலிகிரிலையும் கிடைக்குது. ஹேண்ட்மேடில் போயிட்டீங்கன்னா ரொம்ப அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஹேண்ட்மேட் வளையல் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைஃப் அதிகமாக வரும். ஓகே. மெஷின் மேட்லேயும் இருக்குது. ஸோ திக்னஸ் ஆஃப் தி மெட்டீரியல் பார்க்கணும். நீங்கள் வந்து அழுத்தம் அதிகமான இருக்க பொருளை வந்து பார்வை இருக்காது. ஸோ நம்ம வந்து பெருசாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ அதுக்கான வெயிட்டு தந்தால் தான் அதோட லைஃப் வரும். ஸோ மெஷின் மேடில் இல்லாமல் கிடையாது. அப்போ வந்து அதோட வெயிட் வந்து கூடிட்டே இருக்கும். ஹேண்ட்மேடில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 mm பார்வை இருக்கக்கூடிய மெட்டீரியலில் ஹேண்ட்மேடில் கிடைக்கிற அளவுக்கு மெஷின் மேடில் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா வெயிட் அதிகமாகிடும். ஓகே. ஸோ அதனால் நம்ம ஹேண்ட்மேட் ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே. கேஷுவலுக்கு வந்து ஹேண்ட்மேட் ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே. சரி, நான் ஒரு பார்ட்டி போகிறேன் சார், ஏன்னா வந்து எலகண்ட்டாக தெரியணும், அதுக்கு என்ன? இன்றைக்கி டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா கண்ணை மட்டும் பேப்பர் காஸ்டிங் போயிடணுங்க. நீங்கள் வந்து ஒரு 60-70 கிராம் ஒரு பொருளை நீங்கள் போட்டிங்கனாலே அது ஒரு 250 கிராம் பொருளோட லுக்கு தந்துடும். ஆரம்பம் பார்த்தீங்கன்னா பேப்பர், ஆஸ் தி வேர்ட் மென்ஷன்ஸ், பேப்பர் அளவுக்கு தான் திக்னஸ் இருக்கும் ஜுவல்லரி. உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லுக்கு தரும். ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஒரு மணப்பெண்ணுக்கு ஈக்குவலான்ட்டா நம்மளை இப்போ கவனிக்கணும்னா கண்ணை மட்டும் ஒரு பேப்பர் காஸ்டிங் ஆரம்பித்து போடுங்க. ஓகே. உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்கள் மாதிரி நீங்கள் தெரிஞ்சிடலாம், அட்டென்ஷன் கிராப் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். ஓகே சார், டைமண்ட் கோல்டை பற்றி பேசிட்டோம், சில்வர் பற்றி லாட் ஆஃப் டிஸ்கஷன் சார். ஸோ ஃபைனலி வி ஆர் கம்மிங் இன் டு டைமண்ட் சார். சார், எனக்கு டைமண்டை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது. நான் ஒரு டைமண்டை எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயத்த பார்க்கணும்? டைமண்ட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறது ஃபஸ்ட்டு சைட் வச்சுருங்க சார். இன்னொரு 10 வருஷம் கழித்து நேச்சுரல் டைமண்ட்ஸோட வேல்யூ எங்கே போகுதுன்னு இன்றைக்கி நான் சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. பட் நேச்சுரல் டைமண்டோட வேல்யூ அவ்வளோ ஏறப்போகுது. ஓகே. இன்றைக்கி லேப் கிரவுண்ட்ஸ்ன்னு வந்துருச்சு, நிறையா வந்துருச்சு. ஸோ ஒரு 1 லட்ச ரூபா வைக்கக்கூடிய ஐட்டமை இன்றைக்கி 10,000 ரூபா தரது அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. ஆனால் நேச்சுரல் டைமண்ட்ஸ்க்கு இருக்க வேல்யூ இன்னும் 10 மடங்கு ஏற தான் போகுது. நீங்கள் இன்றைக்கி டைமண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, எனக்கு வேல்யூ வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் லேப் கிரவுண்டுக்கு போங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த ரியல் டைமண்டோட ஷோர் வேணும்னா கண்டிப்பாக நேச்சுரல் டைமண்ட்ஸில் தான் கிடைக்கும். ஓகே. பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா என் கடையில் லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸே கிடையாது. ஓகே. நான் விற்கிறது எல்லாமே நேச்சுரல் டைமண்ட்ஸ் மட்டும்தான். ப்ரைஸ் கூட இருந்தாலும் சரி, நான் நேச்சுரல் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுறேன், நேச்சுரல் மட்டும்தான் விற்கிறேன். ஓகே. இன்றைக்கி நிறைய ஸ்டடீஸ் போயிட்டுருக்கு. லேப் கிரவுண்ட் போடும்போது உடம்புக்கு எதனா உபாதைகள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சஸ் நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கு. நிறைய வதந்திகளாக என்னன்றது தெரியல, கேன்சர் வருதுன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இது அன்ப்ரூவன், எதுவுமே இன்னும் பேப்பரில் வரல. ஓகே. பட் ரிசர்ச்சஸ்லாம் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அது வரைக்குமே நம்ம டைமண்ட் போகணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா கோ ஃபார் நேச்சுரல் டைமண்ட்ஸ். உங்கள் பட்ஜெட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி என்ன போட்டால் என்ன வாங்க முடியும்னு பாருங்கள். இப்போ டைமண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 சீசன் சொல்லுவோம் நாங்கள். கட்டு, கலர், கிளாரிட்டி, கேரட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவைலபிளில் பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப் மார்க்கெட்டில் கிடைக்குது. விவிஎஸ் தான் ரொம்ப நிறையா கிடைக்கக்கூடியது. ஓகே. ஸோ இன்றைக்கி நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக விவிஎஸ் கிளாரிட்டியில் தான் வாங்குறமான்னு செக் பண்ணிக்கோங்க. எக்ஸலண்ட் கட்டு தான் வாங்குறமான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா யாருமே இந்த கட்டை வந்து பார்க்கவே மாட்டாங்க. பட் டிசைடிங் ஃபேக்டரே வந்து பார்த்திங்கன்னா டைமண்டில் பொறுத்த வரைக்கும் இந்த கட்டு தான். எல்லாருமே வந்து விவிஎஸ் வாங்கிட்டோம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கட்டை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. ஒரு டைமண்டோட ரேட்டை தீர்மானிக்கிறது வந்து கட்டு தான். ஒரு 100 கிராம் பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அதை வந்து மறுபடியும் நம்ம யூசேஜுக்கு 100 கிராம் எத்தனை வருதான்னு பார்த்தீங்கன்னா அப்போ அதோட குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணும்போது அந்த கட்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும், அந்த பொருளோட சைஸ் சின்னதாகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ வேஸ்டேஜஸ்லாம் வெளில போக போக உங்களுக்கு அதோட சைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரப்போகுது. ஓகே. டைமண்ட்லேயும் வேஸ்டேஜ் இருக்குங்களா சார்? டைமண்ட் எப்படி வருது பார்த்தீங்கன்னா ரா ஒரு மலை தான் வெட்டி எடுக்கிறாங்க. அப்போ வந்து அது என்ன ஆகுது, ஒரு கிலோ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எண்டு நமக்கு வந்து ஐஎஃப் கிளாரிட்டி இல்லை, எஃப் கிளாரிட்டி இல்லை, ஃப்ளாலஸ் டைமண்ட் அப்படி கிடையாது. அப்படி கிடைச்சா பார்த்தீங்கன்னா நாட் ஈவன் 1 கேரட் கிடைக்கும். 1 கிலோ இதில் 1 கேரட் தான் கிடைக்கும். நான் சொல்கிறது வாய்ப்பே கிடையாது அதே. ஏன்னா உங்களுக்கு வந்து இது வந்து இப்போ இன்றைக்கி ஒரு இளநீ வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. இளநியோட வெயிட்டு 1 கிலோன்னு வச்சுக்கோங்க. அதில் எவ்வளோ தண்ணி இருக்க போகுது? 1 கிலோவாக இருக்க போகுது. ஸோ நமக்கு தேவையான தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நாட் ஈவன் ஒரு 200 கிராம் இருக்காது. 1 கிலோவில் 200 கிராம் தான் இருக்குது. என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் அதில் இருக்குது. ஸோ அதே தான், மீதி எல்லாமே வேஸ்ட்டு, நார். அதை பாதுகாக்கிறதுக்கு தேவையான
ஐட்டங்கள் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் டைமண்ட் எடுத்து வெட்டி எடுக்கும்போது நமக்கு எக்ஸாக்டாக எதுவுமே இல்லாமல் ஒரு ஃப்ளாலெஸோ ஐஎஃப்ஓ விவிஎஸோ வேணும்னா அதோட குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். 1 கிலோ டைமண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா நாட் ஈவன் 100 கிராம்ஸ் வராது. ஸோ இது எல்லாமே வேஸ்டேஜஸ் தான். அதில் வந்து தேவையில்லாத பொருட்கள்லாம் வெளில போயிடும். அது சின்னதாக இப்போ நிறைய வந்துருச்சு, ஹை கிளாரிட்டிலாம் கூட விற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் கம்மியாகிட்டே வரும். ஓகே. ஸோ இருக்கிறதுலே ப்ரீமியம் குவாலிட்டிக்கு ப்ரீமியம் ப்ரைஸ் கிடைக்கும். ஓகே. ஆனால் கோல்டு மாதிரி வேஸ்ட் ஆகிறது வந்து ரீயூஸ் பண்ண முடியாது. பண்ணுறாங்க, அதான் சொன்னேன் நான். உங்களுக்கு வந்து ஹை கிளாரிட்டி ஸ்டோன்ஸ் கிடைக்கும். ஓகே. இப்போ வந்து விவிஎஸ் கிளாரிட்டி ஸ்டோன் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேரட் விவிஎஸ் இது எடுத்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு. ஹை கிளாரிட்டி ஸ்டோன் யூ கேன் கெட் இட் அட் 40,000 rupees. ஓகே. ஸோ இந்த கிளாரிட்டியோட டிஃப்ரென்ஸு, கட்டோட டிஃப்ரென்ஸு, ஸோ இது ஒரே ஒரு விஷயம் தீர்மானிக்காது ப்ரைஸிங்கு. ஸோ 4-5 விஷயங்கள் சேர்ந்ததுக்கப்புறம் தான் அதோட ப்ரைஸிங் தீர்மானம். அந்த 4C. எஸ். ஓகே, சூப்பர் சார். அதாவது இப்போ டைமண்ட்றது ஒரு ரவுண்டுன்னு வச்சிட்டோம்னா உள்ளே இருக்க பாயிண்ட் வந்து ஹை கிளாரிட்டியில் இருக்கும். அதுக்கு சைடில் இருக்கிறதுக்கு போக 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 அப்படியே காஸ்ட் கம்மியாகும், கிளாரிட்டி கம்மியாகும். ரைட் சார்? அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? இது இப்போ கரும்பு எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். இப்போ கீழே வந்து அடிக்கரும்பு எப்படி இருக்கும், நடுக்கரும்பு எப்படி இருக்கும், மேல்கரும்பு எப்படி இருக்கும். ஓகே. அதே மாதிரி தான். இப்போ இதில் என்னன்னா அங்கே இப்போ அந்த கரும்போட கண்ணு நெருக்கமாக இருந்துச்சுன்னா உள்ளார இருக்கக்கூடிய சதை கம்மியாக இருக்கும். ஆமாம். தூரமாக இருந்துச்சுன்னா கரும்பு டேஸ்ட் நல்லா இருக்கும். அதே தான். இப்போ வைரம் வந்து நேச்சுரலாக வர்றது. ஸோ எந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. ரியல் டைமண்ட் நமக்கு ஃபுல் கிளாரிட்டியில் கொடுக்குற டைமண்ட் எங்கே கிடைக்கும்னு தெரியாது. இது ஒரு ரியாக்ஷன் தானே. ஆண்டாண்டு காலமாக நெருக்கி இருந்து கம்ப்ரஸை வரக்கூடிய ஒரு நேச்சுரல் ரியாக்ஷன் இது. ஸோ இதில் வந்து எந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஓகே. ஸோ அதோட அடர்த்தியை வச்சு தான் ப்ரைஸிங். ஓகே. ஸோ ரொம்ப அடர்த்தியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கிளாரிட்டி நல்லா கிடைக்கும். நியூக்ளியஸ் தான். ஒவ்வொரு நியூக்ளியஸும் பின்னி படர்ந்து இருந்தால் அந்த வால்யூம் ஆஃப் டைமண்ட் வந்து நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் ஆக்சுவலாக. இப்போ நம்ம இது எப்படி டெக்னிக்கலாக எப்படி சொல்கிறது, இதுவே போகும்போது எனஃப் தான் சார். இதுவே கரெக்டாக தான் வரும். எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு புரியும். ஸோ ஓகே சார், டைமண்ட், சில்வர், கோல்டு இதை பற்றி பேசுகிறேன் சார். அடுத்து இப்போ சொர்ணாலயோட நெக்ஸ்ட்டு மிஷன்ஸ் என்ன சார்? நெக்ஸ்ட்டு மிஷன் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஆரம்பிக்கும் போது மார்ச் மாதம் ஆரம்பித்தோமா. இதோட விஷயமே எனக்கு தேவையான இடத்துக்கு நான் இன்னும் போய் ரீச் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஓகே. ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தது வந்து இந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு இது போய் ரீச் ஆகணும். ஒரு வாட்டியாவது விழுப்புரத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைவருமே உள்ளார ஏறி இறங்கணும். அந்த கோல் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு கோல். அது ஒன்ஸ் ரீச் ஆனால் எனக்கு இங்கே ஆதரவுகள் கண்டிப்பாக இருக்குது. எனக்கு இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸு சொல்லி தான் அடுத்த கஸ்டமர்ஸ் ரொம்ப. நான் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டலைட் விளம்பரமோ இல்லை கேபிள் விளம்பரமோ எதுலையுமே பெருசாக நான் போகலை. எல்லாருமே கஸ்டமர் வேர்ட் ஆஃப் மவுத்தோட தான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கும். ஓகே. இந்த ப்ரைஸ் சைக்கிளையும் கூட நமக்கு கஸ்டமர்ஸ் நல்ல ஆதரவு தந்திருக்காங்க. இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். என்னுடைய டோட்டல் விழுப்புரத்தோட மக்களும் ஒரு வாட்டியாவது என் கடைக்குள்ளார ஏறி இறங்கினா அடுத்த ஊரை பற்றி யோசிக்கலான்னு இருக்குது. கண்டிப்பாக அந்த லெவலுக்கு போயிடுவீங்க சார். சந்தோஷம். ஸோ அதை பற்றி இல்லை கண்டிப்பாக. ஏன்னா ஆஸ் அ இண்டிவிஜுவலாக வந்து இப்போ போகிறப்ப ஆட்டோவில் போகிறப்போ கடையில் இருக்கப்போ சொர்ணாலயா தெரியுமா அப்படின்றத கேட்குறப்போ டெஃபினட்டாக அவங்ககிட்ட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வருது. டு பி ஃப்ராங்க் வீடியோக்காக இல்லை, நான் நிஜமாலுமே கேட்டேன். ஒரு 2-3 பேர்த்திட்ட கேட்டோம்ல. ஸோ கேட்டப்போ ஓகே பெஸ்ட் நல்லா இருக்குது, இப்போ தான் வந்தாங்க, பட் ஆனால் நிறைய ரீச் கொடுக்குறாங்க ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் நாங்கள் சீக்கிரமே அச்சீவ் பண்ணிடுவோம்னு நம்புகிறேன் சார். சார் ஓகே சார். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் சொர்ணாலயா ஹூ இஸ் பிரவீன் சார்? ஆஸ் அ இண்டிவிஜுவலாக கேட்டிங்கன்னா நான் வந்து மகாலட்சுமி குரூப்ஸோட ஒன் ஆஃப் தி பில்லர். நாங்கள் வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன் நான். அதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியிலேருந்து வந்தவன் சொல்கிறத ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். எங்கள் தாத்தாக்கு 4 பசங்க, நான் 2வது ஒரு பையன் நான். ஓகே. அஸ் அன் இண்டிவிஜுவல் நான் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கேன், லா படிச்சிட்ருக்கேன். ஸ்டில் யூ ஆர் ஸ்டடிங்? எஸ். ஓகே. எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. ஓகே. பெரிய விஷயம். ஏன்னா இந்த வயசில் படிக்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணி எல்லாமே பண்ணுறீங்களே சார். ஆனால்
எப்போ பார்த்தாலும் பட் உங்கள் ஃபேஸில் அந்த ஒரு ப்ரெஷர்ன்றதே பார்த்ததில்லை. நான் கூட அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் பார்க்குறேன். ஸோ அவங்க வந்து ஒரு நாள்லாம் ஒரு நேரத்தில் டக்குன்னு வந்து ஏதாச்சும் அவங்க ப்ரெஷராக இருக்கிற மூமெண்ட்டையோ இல்லை வந்து அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாச்சும் ஒன்று ஃபேஸில் காமிச்சிருவாங்க. பட் நான் உங்ககிட்ட இது ஒரு 4 டைம் 3 டைம் 4 டைம் 5 டைம் மீட் பண்ணியிருக்கோம். பட் இது வரைக்கும் உங்ககிட்ட வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரிஞ்சதில்லை, டயர்ட்னஸ் தெரிஞ்சதில்லை. அந்த ஒரு பாசிட்டிவ் எப்படி சார் கேரி பண்ணிட்டு வரீங்க? எல்லாமே நானே செய்யணும்னா முடியாதுமா. நான் என்னோட இது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களும் ஒன்று வெயிட் பண்ணி தந்துடுவேன். ஓகே. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரைட்ஸும் தந்துடுவேன். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மட்டும் இல்லாமல் இது இந்த அளவுக்கு நீ டிசைட் பண்ணிக்கோன்ற அளவுக்கு நான் அவங்களுக்கு ரைட்ஸ் தந்துடுவேன். பேண்ட்வித் கொடுத்துருவேன். எஸ். ஓகே. ஸோ அது அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களான்னு பார்க்குறது மட்டும்தான் நான் பண்ணுவேன். ஓகே. ஸோ எல்லாமே நானே பண்ணணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ரெஷர் என் ஏறிட்டே தான் இருக்கும். ஓகே. எனக்குன்னு ஒரு நம்பிக்கையான பசங்க ஓகே இருக்கும்போது என்னுடைய பில்லர்ஸ் மட்டும் இல்லை, இப்போ நான் இன்னைக்கு ஊரில் இல்லாட்டி கூட இன்னைக்கு கடையை ஐயோ நான் போய் சாத்தணுமேன்ற எண்ணம் எனக்கு வராத அளவுக்கு என்னுடைய ஸ்டாஃப்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், பில்லர்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். அவங்க கண்டிப்பாக டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அந்த நம்பிக்கையும் அவங்க மேலே இருக்குது. ஸோ அந்த ட்ரஸ்ட்டு அவங்க காப்பாற்றுறதுக்கு அவங்க எவ்வளோ தூரம் மெனக்கிடுறாங்கன்றதை எனக்கு கண் கூட பார்த்துட்ருக்கேன். நான் 20 வருஷமாக ஜுவல்லரி ஃபீல்டில் இருக்கேன். ஃபஸ்ட்டு Day 1 ஜாயின் பண்ணவங்க கூட இது வரைக்கும் என்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. அண்டு மற்ற பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நான் பிறந்து முன்னாடி இருக்கிறவங்களாம் கூட இருக்காங்க. 50 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்களாம் கூட நம்ம இதில் இருக்காங்க. ஓகே. ஸோ அதை பார்த்து வாழ்ந்ததுனால என்னவோ அந்த ஒரு ப்ரெஷர் எனக்கு இல்லை. ஓகே சார். எனக்கு இன்னொரு விஷயம் உங்ககிட்ட பார்த்தது வந்து என்னதான் நம்ம 5th ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர் இருந்தாலும் நமக்குள்ள அந்த சரக்கு இருந்தால் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை கட்டி இது பண்ண முடியும் சார். அப்படி உங்ககிட்ட நான் பார்த்த விஷயம் சிஸ்டம்ஸ். நீங்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. தட் மீன்ஸ் அவங்களோட ரோலுக்கான கிளாரிட்டி வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ சரி, எனக்கு எக்ஸாக்டாக என்ன எப்படி மீன் பண்ணுறதுன்னு தெரில. பட் அவங்களோட வேலையை அவங்க ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. மேனேஜராக இருக்கட்டும், சேல்ஸ்மேனாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ரெகுலராக அந்த செயின் சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த செயின் எப்படி சார் செட் பண்ணீங்க? நாட் ஓன்லி இன் ஸ்வர்ணாலயா, இன் அதர் பிஸ்னஸ் ஆல்சோ. எப்படி சார் அவங்க ப்ராப்பராக அவங்களோட ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்காங்க? அதுக்கு ஏதாச்சும் மந்த்ரா இருக்கா? ஏன்னா இது சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கு இப்போ யூஸ் ஆகினாலுமே இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த பாட்காஸ்ட் பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு யங் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் இந்த விஷயம். சார், ஒரு தொழிலுக்குன்னு உள்ளார போயிட்டேன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சார். சேல்ஸ் இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது, ஹவுஸ் கீப்பிங் இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது. ஸோ நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. இன்வர்ட்ஸ் இருக்குது, அவுட்வர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து எதை எங்கே போட்டோன்னு தெரியாது, ஒரு மெஸ் தான் ஆகும். நான் ஃபாலோ பண்ணுறது எப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி இதுக்கும் ஒரு ப்ராப்பர் ரூட் இருக்கும். ஸோ இப்படி தான் ஸ்டாக் உள்ளாரணும், இப்படி தான் ஸ்டாக் வெளில போகணும், இவங்க இதை தான் பார்க்கணும், இவங்க அதை தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிளியர் ப்ராசஸ் செட் பண்ணி வச்சிடுறோம். ஸோ அந்த ப்ராசஸ் அவங்க ஃபாலோ பண்ணிட்டாலே எந்த ஒரு மிஸ்ஸுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ரிப்போர்ட்டிங், டெசிக்னேஷன் எல்லாமே தந்து வச்சிடும். ஒரு ஸ்டாஃபு, அதுக்கப்புறம் ஒரு சூப்பர்வைசர், அப்புறம் ஃப்ளோர் மேனேஜர், அப்புறம் மேனேஜர். ஸோ இந்த டெசிக்னேஷன்ஸ் இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அவங்க என்ன பண்ணணுன்றதை நாங்கள் Day 1 ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து புதுசாக வரவங்களும் சரி, ஏற்கனவே இருக்கணும் சார், அதே சிஸ்டத்திலே ஃபாலோ பண்ணும்போது ஈஸி ஆகிடுது. அது வந்து ஒரு டே டு டே ரொட்டீன் ஆகிடுது. நம்ம புதுசாக எதுவுமே சொல்லி தரத்தவில்லை. நம்ம தேவை என்னன்றதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த மாதம் என்ன செய்ய போகிறோம் அதுக்கு மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். இந்த டே டு டே ரொட்டீன் ஆட்டோமேட்டிக்காக அதையே சுற்றிட்டு இருக்கும். சார், டே டு டே ரொட்டீனை தாண்டி அந்த கரெக்ட் பர்சன் அந்த இடத்துல இருந்தால் தான் சார் அந்த வேலையை பண்ண முடியும். அந்த கரெக்ட் பர்சன் எப்படி சார் சூஸ் பண்ணுறீங்க? ஏன்னா அதெல்லாம் தெரியாமல் தான் நான் நிறைய பேர்த்த தேடி அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ என்னோட பிஸ்னஸ்க்கே வந்து ஒரு 10 பேர் நல்ல பசங்களாக கிடச்சாலுமே எடுத்து போட்டுப்பேன். எனக்கு அந்தளவுக்கு எனக்கு வேகன்சி இருக்குது. எப்படி சார் உங்களை தேடி வராங்களா ரைட் பர்சன், இல்லை நீங்கள் சூஸ் பண்ணுறது ரைட் பர்சனாக இருக்காங்களா? எனக்கு அது எக்ஸாக்டாக எப்படி அவங்களை குவாலிஃபை பண்ணுறீங்க, ஜட்ஜ் பண்ணுறீங்க பார்த்தோன்னே? ரெண்டுமே தாங்க. நம்ம தேடி வராங்க, அடுத்து வரவங்கள நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. எல்லாருமே எல்லா திறமையோட வந்துட மாட்டாங்க. ஓகே. ஸோ நமக்கு தேவை என்ன, அவங்களோட தேவை என்ன, ரெண்டுமே பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம கடைகளில் எந்த ஒரு ஸ்டாஃபையும் நம்ம உரிமையில் கூட பேச மாட்டோம். ஓகே. இதை பெருமையாக சொல்லலை, நான் நிறைய கடைகளில் பார்த்துருக்கேன், வாடா போடா. ஸோ ஒரு அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் தரதில்லை. இன்றைக்கி நமக்கு வேலைக்கு வந்துட்டானா நம்ம அடிமைன்ற மாதிரி ட்ரீட் பண்ணுற மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்குது. அவங்களோட தேவைக்கு வராங்க, அந்த தேவையை வந்து
நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ரெஸ்பெக்ட் தரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரியும் இன்னொரு கடையில் அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, நம்ம கடையில் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. அது அவங்க மனசுக்கு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது எந்த தப்பு செய்யணுன்ற எண்ணமும் வராது, சொல்கிற வேலையை செய்யக்கூடிய பொசிஷனுக்கு அவங்களே வந்துடுவாங்க. புரியுது புரியுது புரியுது. நான் மட்டும் இல்லை, மேனேஜர்ஸ் முதல்ல கொண்டு யாரையுமே திட்டுற ஒரு இது நம்ம வச்சுக்கிறது இல்லை. ஓகே ஓகே சூப்பர். ஏன்னா நிறைய பேர் வந்து கரெக்டான ஆள் கிடைக்காம அவங்க பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு நம்மளை தேடி வரவங்களுக்கு அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை உங்கள் மேனேஜ்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுன்றதும் ஒரு மிகப்பெரிய விஷயம் சார். அதுக்கு ரொம்பவே சூப்பர். அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது வந்து சிம்பிளிசிட்டி சார். எப்படி சொல்கிறது, எவ்வளோ பெரிய ஆள். நான் வந்து இப்போ நம்ம ஒருத்தங்க மீட் பண்ண போகிறோம், ஒரு 2 பேர்த்திட்ட கேட்குறப்போ அவங்கள பற்றி சொல்கிறாங்க, இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ, நான் அவங்கள ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறப்போ என்னோட இமேஜினேஷன் ஒன்று இருக்கும்ல சார், அங்கே இருக்கிற அந்த இமேஜினேஷனில் வந்து டு பி ஃப்ராங்க் 2% கூட இல்லை சார். ஏன்னா உங்களை வந்து ஓகே இவரை மீட் பண்ணுறது எப்படி இருப்பார், நம்மக்கிட்ட ஹார்ஷாக நடந்துப்பார், நம்ம ஒரு சின்ன பையன், நம்ம எப்படி போய் ஒருகிட்ட பேசுறது ஃப்ராங்காக, அதெல்லாம் எதுவுமே இல்லை. சிம்பிளாக வாப்பா சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையுமே ரொம்ப காமன் கம்போஸ்டாக ஹேண்டில் பண்ணுறது எப்படி சார்? அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங். இன்னைக்கு ஈவினிங் கூட உங்கள் மாலில் இருந்தேன் சார். நான் ஓகே காரில் வருவார், அப்படி இருப்பார், அப்படி அவ்வளோ இமேஜினேஷன் பண்ணி வச்சுன்னு சிம்பிளாக பைக்கில் வந்தீங்க, சிம்பிளாக கூட இருக்கவங்கள வாப்பா போப்பா இப்படிப்பா அப்படின்னு ஒரு சிம்பிள், அந்த சிம்பிளிசிட்டி டு பி ஃப்ராங்க் இத்தனை பேர்த்த பார்த்ததில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரம் ஹார்ட்லேருந்து சொல்கிறேன், ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு சிம்பிளிசிட்டி பர்சன் ஐ ஹேவர் சார் பார்த்ததில். அது எப்படி சார்? அது வந்து சின்ன வயசுலேருந்து பெரியவங்க சொல்லி வளர்க்குறதா இல்லை தானாக வளர்ந்தா? எனக்குலாம் இன்றைக்கி என்கிட்ட ஒரு இவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு தெரிஞ்சு என்னால் கையிலேயே பிடிக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு நான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஆள். அவ்வளோ இருந்தும் ஒருத்தங்க வந்து இவ்வளோ சிம்பிளாக இருக்காங்களே, மேபி கடவுள் வந்து இப்படி இருக்கனால தான் அவருக்கு அந்த மாதிரியான லைஃப் கொடுத்துருக்காங்களோ அப்படின்ற தாட்டில் எனக்கு அடிக்கடி வரும். அது எப்படி சார்? அந்த சார் நீங்கள் என்ன பார்த்து சொல்கிறீங்கன்னு எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அவருக்கு 65 வயசாவது, இன்றைக்கி அவர் 2 வீலரில் தான் வந்துட்டு இருக்காரு. அது அப்படி கிடையாதுங்க. நம்ம அப்படியே பை பர்த்லேருந்து நமக்கு ஃபீட் பண்ணுறது அப்படி தான். ஓகே சிம்பிளாக நம்ம அப்படியே வளர்ந்துட்டோம். ஸோ நமக்கு அது மாறுதலாக தெரியல. நீங்கள் சொல்லும் போது தான் அப்படிலாம் இருக்கணுமான்னு தோணுதே தவிர நம்ம அப்படி இருக்கோன்றதை நம்ம இன்றைக்கி நினச்சி பார்த்ததில்லை சார். இல்லை சார், அது நினச்சி பாருங்க சார். என்கிட்ட வந்து நான் இவ்வளோ விஷயம் பண்ணுறேன், இவ்வளோ பேர் என்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு என் மைண்டில் இருக்குது. நான் வந்து ஓகே நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஒரு ஆடியில் வந்து இறங்கணும், பிஎம்டபிள்யூல வந்து இறங்கணும் அப்படின்ற என் மைண்டில் ஒரு அர்ஜ் இருக்கும் சார். எல்லாத்துக்குமே எனக்கு இருக்கும். பட் இவ்வளோ விஷயம் பண்ணியும் அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் சிம்பிளாக போகிறேன், சிம்பிளாக வரேன் அப்படின்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் சார். அதுக்கு தனியாக ஒரு காட் கிரேஸ் வேணும்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா சார் அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் மேபி நான் சொன்னால் அது உங்களுக்கு வந்து என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பட் ஆனால் உங்களை பார்த்ததுல ரொம்ப 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 இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் அதுதான் சார். இன்னைக்கு ஈவினிங்ல தான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் உங்களை பார்த்து. என்ன அதுக்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன் நான், என்ன எனக்கு புரியல, எனக்கு இவர் ஏன் இவ்வளோ சிம்பிளா எப்படி எனக்கு இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்றதே தெரியல சார். நீங்க ரொம்ப எக்ஸாகரேட் பண்றீங்கன்னு சொல்லுங்க. நீங்க எங்க அப்பா பார்த்தாலே உங்களுக்கு இன்னும் என்ன பார்த்து சர்ப்ரைஸ் ஆறீங்கன்னா, இன்னும் அவரெல்லாம் பாத்தீங்கன்னா சார் இன்னைக்கு 2 மணிக்கு நீங்க ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணுவாருங்க. 4 மணிக்கு நீங்க 2 மணிக்கு படுப்பாரு, 4 மணிக்கு எந்திரிப்பாருங்க. நாங்க எப்போ அதுக்கெல்லாம் போறோன்றது நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு கேட்டாலும் ஒரு ஆன்சர் வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ அவங்கள தான் ஆக்சுவலாக எனக்கு கிரேஸ்ன்னு சொல்லுவேன். இல்லை சார், லைஃப்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விதம் வேற மாதிரி இருக்கா சார்? நாங்கள் ஒரு ஆங்கிளில் பார்த்துட்டு போகிறோம், ஓகே இதுதான் லைஃபு, நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கணும், இவ்வளோ பேர் நம்மகிட்ட ஒர்க் பண்ணணும், இந்த கார் இருக்கணும், அந்த கார் இருக்கணும் அப்படின்ட்டு என் லைஃப் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா டு பி ஃப்ராங்க், சின்ன பையன் 24 இயர்ஸ் ஆகுது, இப்போ தான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஆகணும், இதை செட்டில் ஆகணும், லைஃப்ல இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பட் ஆனால் இதெல்லாம் அச்சீவ் பண்ண ஒரு பர்சன் சிம்பிளாக இருக்காங்க. பட் ஒருவேளை இதுதான் லைஃபோ, இதெல்லாம் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருமோ, இல்லை கடவுள் மேலே ஏதாச்சும் உங்களுக்கு நம்பிக்கை வச்சு நம்ம சிம்பிளாக இருப்போம், எல்லாமே கடவுள் பார்த்துப்பாரு, அந்த மாதிரி ஏதாச்சும் ரொம்ப ஆன்மீக தன்மையான ஒரு ஆளா நீங்கள்? சரி, எதுவுமே கிடையாது. சர்ச் இப்படி தான், அப்படியே தான் இருக்கும், அவ்வளோதான். இதுக்குன்னு எதுவும் பெருசாக யோசிக்கல. ஓகே. தேவைன்ற போது கார் யூஸ் பண்ணுறோம், தேவையில்லாத போது பைக்கில் வரும், அவ்வளோதான். ஆஸ் அ கார்பெட் பேடரா ஒரு ஜுவல்லரி வாங்கணும்னா என்னடா பார்க்கலாம் சார்? ஒரு நகையை வாங்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது சார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமே வந்து 3000 ரூபா 4000 ரூபா நிறுத்துனது, இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 13000 வந்துட்டோம். ஒரு அப்படி இருக்க ப்ரைஸில் நம்ம என்னென்ன பார்க்க வேண்டியதுன்னா, ஃபஸ்ட்டு அண்ட் ஃபார்மோஸ்ட்
நம்ம ஹெச்ஓடி நகை தான் வாங்குறோமான்னு பார்க்கணும். இன்றைக்கி நிறைய கடைகள் வந்துடுது, நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறது பொய், இதெல்லாம் வந்து மீறி ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயத்தை கவர்மெண்ட் நமக்கு தந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த இதை யூஸ் பண்ணிக்கணும். நம்ம வாங்கக்கூடிய நகை ஹெச்ஓடி நகை தானா, அது கவர்மெண்ட் ஒரு எக்ஸலண்ட் விஷயத்தை செஞ்சுருக்கு. அவங்க ஒரு பிஏஎஸ் போர்ட்டல் தந்திருக்காங்க. அங்கே போய்ட்டு அந்த ஹெச்ஓடி நம்பரை போட்டால் அந்த நகை என்ன பியூரிட்டி எல்லாமே தெரியுது. ஸோ அந்த நகையை தான் வாங்குறோமான்றதை நம்ம செக் பண்ணணும். அடுத்த விஷயம், கண்டிப்பாக பில்லு போட்டு வாங்கணும். நம்ம 3%க்காக பார்க்குறோம், ஆனால் அந்த 3%ன்றது ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி இருக்கிறதுலே லீஸ்ட் ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரிக்கு தான் இருக்குது. அந்த 3%-ஐ பார்க்காம நம்ம பில்லு போட்டு தான் வாங்குகிறோம், பில்லு போட்டு தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு இதை நீங்கள் அஸ் கஸ்டமராக வந்து அதை ரொம்ப ஸ்திரமாக இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ப்ரைஸில் நம்ம வாங்கிட்டு நாளைக்கு அந்த கடைக்காரங்கிட்ட எடுத்து போய் தரும்போது நான் இது என் நகை இல்லைன்னு சொன்னால் யூ ஹேவ் நோ ப்ரூஃப்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லிகிராம் இடத்தராசில் தான் போட்டு வாங்கணுன்றது ரூல் இருக்குது. அதனால் நம்ம வாங்குகிற பொருளை வந்து அதாவது புள்ளிக்கு அப்புறம் 3 0 இருக்க இடமிஷனில் தான் போட்டு வாங்குறீங்களான்னு செக் பண்ணுங்கள். அதாவது 0.000 ஜீரோஸ் இருக்கணும். அந்த இடம் மிஷினில் போட்டு தான் நம்ம நகையை வாங்குறோமான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே சார். நீங்கள் ஒரு ஸ்டோன் ஐட்டம் வாங்குறீங்கன்னா தங்க எடை எவ்வளவு, ஸ்டோன் எடை எவ்வளவு அப்படின்றது க்ளீனாக மென்ஷனே இருக்கான்னு பாருங்கள். 100% மென்ஷன் பண்ண பொருளை வாங்குங்க. ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி தங்கம் ஏறுற வேகத்துக்கு நீங்கள் கல்லடை சேர்த்து தங்கத்தில் போட்டு வாங்கினீங்கன்னா எவ்வளோ லாஸுன்றது நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாது. இன்றைக்கி 1000 ரூபா லாஸாக இருக்கும், நாளைக்கு 10,000 ரூபா லாஸாக இருக்கும். ஸோ ஸ்டோன் வெயிட் செப்பரேட்டாக, கோல்டு வெயிட் செப்பரேட்டாக இருக்குதா பார்த்து வாங்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கடையில் கேரட் மீட்டர் இருந்தால் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிக்கோங்க. என் நகையை செக் பண்ணி தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி தருவாங்க. நீங்கள் கண்கூடாக பார்த்து அந்த நகையை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஒரு பொருளை செலக்ட் பண்ணுறதுல வேஸ்டேஜை மட்டும் பார்க்காதீங்க, டிசைனை மட்டும் பார்க்காதீங்க. இந்த மாதிரி மற்ற விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எது வெயிட்டு முக்கியம், பில்லு முக்கியம், ஹால்மார்க் முக்கியம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நெசசிட்டி திங்ஸ். நீங்கள் இது பார்க்க வேண்டியது. 2 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக பணம் தந்து ஒரு பொருளை வாங்க முடியாது கேஷாக. நீங்கள் வந்து யூ கேன் ஆர்டிஜிஎஸ்ஸாவோ, நெஃப்டாவோ, இல்லை செக்காவோ, கார்டாவோ இப்படி தான் பே பண்ணி வாங்கணும் ரூல் பிரகாரம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய விஷயத்தில் இன்ஸ்பைர் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நான் இங்கேருந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 30 இயர்ஸ்க்குள்ளே நான் ஓரளவுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணும் சார். நான் என்ன மாதிரியான வேவை சூஸ் பண்ணலாம்? லைக் சார் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோல்டு பண்ணுறேன், நான் சொன்னாலே வச்சு சொல்கிறேன் நான் எக்ஸாம்பிளை. ஸோ இந்த கோல்டை பற்றி உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் இந்த ஜுவல்லரியை? ஸோ என்ன பண்ண போகிறோன்ற விஷயத்தில் நீங்கள் கிளியராக இருந்துட்டிங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அதோட இன்னர் அவுட்ஸ் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே. அப்போ அந்த பிஸ்னஸில் உங்களை மீறி எதுவும் கிடையாதுன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ஈஸி ஆகிடும். யார் சொல்கிறதும் நம்ப தேவை இருக்காது. ஸோ எனக்கு இந்த பொருளை பற்றி தெரியும் போது 100% இந்த பொருள் தெரியும். அப்போ நான் விற்கிறதுக்கு தெரியும். இன்றைக்கி கஸ்டமர்ஸ் ஆர் வெரி வெரி ஸ்மார்ட். இப்போ யார் உங்களோட ஸ்மார்ட்டாக இருக்கவங்களோ அங்கே தான் போவான். எனக்கு நான் வந்து ஒரு கஸ்டமரை நீங்கள் வரீங்க, எனக்கு என்னன்னே நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னால் ஆன்சரே பண்ண முடியல, அவன் ஏன் என்கிட்ட வாங்குறான்? என்கிட்ட வாங்க மாட்டான், அவன் ஆன்லைனில் வாங்கிட்டு போவான். ஓகே. ஸோ நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் கரெக்டான ஆன்சர் தந்தால் தான் நீங்கள் என்கிட்ட வாங்கிங்க. அப்போ உங்களுக்கு அந்த பொருளோட டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும். எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த பிஸ்னஸோட விஷயங்களை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது க்ரோத்தில் தான். ஓகே. ஸோ இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து எடுத்தோடனே பிஸ்னஸ்குள்ளே போகணும்னு நினைக்கிறாங்க. அது கரெக்டாக சார்? இல்லை வந்து நான் போயிட்டு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணலாமா? சார் அது உங்களோட இது. இப்போ எனக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா போய் இன்னொரு இடத்துல கற்றுக்கிட்டு வந்து அந்த பிஸ்னஸ் செய்யலாம். இல்லை நான் எந்த ரிஸ்க்குக்கு வேணால் போகிறோம் ரெடி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்யலாம். ஓகே. எவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு ப்ராஃபிட் வரும். அதுக்கு தான் நான் சொன்னேன். அதான் அந்த விஷயத்தை என்னன்னு தெரிஞ்சுட்டு ரிஸ்க் எடுக்கணும். ஓகே. இப்போ ஷேர் மார்க்கெட் எடுத்திங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் கெயின் ஆகிருக்காங்கன்னு பார்த்தா ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். எல்லாம் தெரியாமல் எல்லாரும் போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாஸ் ஆகிறவங்க தான் இருக்கான். ஆனால் தெரிஞ்சு பட்டவங்க இன்றைக்கி பண்ணிட்டு தானே இருக்கான். கரெக்ட். சம்பாரிச்சிட்டு தானே இருக்கான். ஸோ அந்த விஷயங்கள் தெரிஞ்சு நம்ம பண்ணும்போது எவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்தாலும் நமக்கு அது பாசிட்டிவாக தான் இருக்கும்.
ஓகே சார், இப்போ வந்து அகைன் கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ். இப்போ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி டேட்டில். முன்ன சொன்ன மாதிரி இப்போ கோல்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து எல்லாருமே எஜுகேட்டடாக இருக்காங்க. டைவர்சிஃபிகேஷன், என்னோட சேவிங்ஸை வந்து எல்லாத்துலேயும் ஸ்பிட் அவுட் பண்ணி வச்சா கரெக்டாக இருக்குமா, இல்லை நான் என்டையராக என்னோட சேவிங்ஸை கோல்டில் போட்டால் கரெக்டாக இருக்குமா, இல்லை என்ன ரேஷியோவில் நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் தென் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம்? சார், ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜர்கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக அதுக்கு ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். ஆஸ் அ ஜுவல்லரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் கோல்டு தான் சொல்லுவேன் நான். சார், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் கோல்டு வாங்கி வச்சேன், நான் சம்பாரிச்சேன்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. எனக்கு எல்லாம் தெரியுன்ற போது நீங்கள் எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. உங்கள் பாக்கெட் என்னன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. உங்கள் வால்யூம் என்னன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. நீங்கள் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேரை பற்றி கொஞ்சம் நாலேஜ் வேணும். எல்லாருக்கும் எல்லாமே தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எக்ஸாக்ட்லி. இப்போ இன்றைக்கி ஒரு ஷேர் நல்லா போகும், நாளைக்கு இன்னொரு ஷேர் பண்ணும். ஸோ உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதில் நிறையா இருந்துச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் ஷேர்ஸ். அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பற்றி நல்லா தெரியும்னா நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் போகலாம். ஸோ கோல்டு வந்து எதுவுமே தெரிய தேவை. இன்றைக்கி கோல்டு ரேட் என்னன்னு தெரிஞ்சால் போதும் நமக்கு. ஸோ யூ கேன் கோ அண்ட் இன்வெஸ்ட் ஈஸி. ஓகே. உங்களுடைய மூளைக்கு வந்து பெருசாக வேலை தர தேவையில்லை. இன்னைக்கு வாங்கணும்னு என்கிட்ட இவ்வளோ ரூபாய் இருக்குது, நான் இன்னைக்கு வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம். ஓகே. லிக்விடிட்டியும் ரொம்ப ஈஸி. ஓகே. சரி, இப்போ நான் ரிஷப ராசிக்காரன், நான் வந்து டைமண்ட் போடலாமா? சார், நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜராக கேட்டால் அவங்க நிறைய வச்சுருப்பாங்க சார். ஒரு ஜுவல்லராக கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த கல் வேணால் போடலாங்க சார். ஆனால் அந்த குவாண்டம்ன்றது ஒன்று இருக்குங்க சார். இப்போ நான் வந்து அஸ்ட்ராலஜி நம்புகிறேன். ஓகே. இப்படி கேட்டிங்கன்னா நான் வந்து போடலாம் போட வேணான்னு சொல்லுவேன். அதே விஷயத்தில் இப்போ நான் வந்து இப்போ டைமண்டை பற்றி ஒரு கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு வாட்டி பாருங்கள். ஓகே. நான் என்ன ஜுவல் போடணும்னு நான் தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகே. அதில் வந்து டைமண்ட் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு எல்லோரும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது என்ன ரீசன் சொல்கிறேன் நான். ஒரு கல்லோட பவர் எப்போ நமக்கு ரியலாக தெரியும்னா, நீங்கள் ஒரு சூரிய வெளிச்சத்தில் அந்த கல்லுக்குள்ளார சூரிய ஒளி பட்டு அந்த ஒளி நம்ம உடம்புல படும்போது தான் ரியாக்ஷன் வரும். ஓகே. நீங்கள் வெறும் ஒரு சென்ட் கல்லில் எவ்வளோ சூரிய ஒளி நம்ம உடம்புக்குள்ளார வந்துட போகுது? ஃபஸ்ட்டு வராது. நம்ம வந்து சன்னில் எக்ஸ்போஸ் ஆகுதே ரொம்ப கம்மி. அப்படி எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த கல் வழியாக நம்ம உடம்புல படணும். ஸோ மினிமம் ஒரு 1.5-2 கேரட் மேலே கல் போட்டிங்கன்னா தான் அந்த சன்ரைஸ் வந்து அது உள்ளார பாஸ் ஆகி நம்ம உடம்புக்கு வரும். ஓகே. அப்போ அந்த உடம்புக்கு தேவையான எனர்ஜி தரும். சயின்டிஃபிக்காக இதுதான் ரீசன் இந்த ராசிக்காரங்க இந்த கல் போடணுன்றதுக்கு. ஓகே. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ நம்ம போகிறது 5 சென்ட்டுக்கு மேலே வயிறு யாரும் வாங்கி போகிறதில்ல. அப்போ யார் வேணால் போடலாமே. ஓகே. எப்படி நம்ம உடம்புக்குள்ளார அது எதுவும் வந்து பாஸ் ஆக போகிறது கிடையாது, எந்த ஒரு எனர்ஜியும் அது தர போகிறது கிடையாது. ஓகே. அது ஒரு அழகு பொருள் தான். 2026க்கு உங்களோட பிளான் என்ன சார்? ஸ்வர்ணாலயா பிளான், ஆல்சோ உங்களோட இண்டிவிஜுவல் பிளான்? சார், ஸ்வர்ணாலயா நான் ஏற்கனவே சொன்னது தான். ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஆஃப் விழுப்புரம் ஷுட் என்டர். என் கடைக்கு ஒரு வாட்டியாவது வாங்கணும்னு கூட கிடையாது, ஒரு வாட்டியாவது வந்துட்டு போகணும். ஓகே. என் கடையை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொஞ்சம் வேறையாக பண்ணியிருப்பேன். ஸ்டெப்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா நாலேஜ் மெட்டீரியல்ஸ் நிறையா வச்சுருந்துருப்பேன். நான் ஒரு ஜுவல்லரின்னா ஒரு நகை டிசைனை வச்சுருந்தாலே எனக்கு அதில் ஒரு செல்லிங் பாயிண்ட் இருக்கும். ஆனால் நான் எதுலேயுமே நான் வந்து ஒரு நகையை போடல. நான் போட்டது எல்லாமே கோல்டு, சில்வர், அதுக்கான எஜுகேஷனல் மெட்டீரியல் தான் போட்டிருக்கேன். இந்த விஷயத்தை வந்து மோர் தென் செல்லிங், எனக்கு அது என்னன்னு தெரிஞ்சு அவங்க வாங்கினா ரொம்ப சந்தோஷம். என் கடையில் வாங்கணுன்றதை விட ஒரு வாட்டி என் கடைக்குள்ளார வந்துட்டு போனீங்கன்னா என்னன்றதை நான் உங்களுக்கு எஜுகேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஓகே. அது பெஸ்ட்னா என்கிட்ட வாங்குங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் எல்லாரையும் ஒரு வாட்டி உள்ளார வர எடுத்துனாங்க. ஓகே சார். சார், இண்டிவிஜுவலாக ஆசை யாருக்கு விட்டது நிறையா இருக்குது. ஓகே. ஏதாச்சும் சொன்னீங்கன்னா எங்களோட இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கலாம் சார். இந்த ஸ்வர்ணாலயா மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸஸ் அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் போகணுன்னு ஆசையாக இருக்குது. அண்டு இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெரிய ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் ஹப் இது. ஆனால் இது எங்கேயுமே எக்ஸ்போஸ் ஆனது கிடையாது. நிறைய பேர் வந்து இந்த தொழில் இருந்தவங்க விட்டு வந்துட்டாங்க. ஓகே. முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட்டு வந்து ஸ்டெப் எடுத்த வச்சு இந்த ஆசாரி கம்யூனிட்டி இங்கே இருக்கவங்கள வந்து திருப்பியும் அந்த
தொழிலுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு தான் என்னுடைய ஆசை பர்சனலாக. ஓகே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூக்குத்தி ப்ளஸ் இந்த டிவி டைப் மோதிரம்லாம் சொல்லுவாங்க. இது வந்து த்ரூஅவுட் தமிழ்நாடுக்கு இங்கேருந்து போயிட்டு இருந்தது. ஓகே. அந்த தொழிலில் இருந்தவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில போயிட்டாங்க. ஓகே. ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டு தந்து இங்கே ஒரு ஜுவல்லரி பூங்கா மாதிரி ஒரு சிப்காட் மாதிரி ஜுவல்லரிக்குன்னு தனியாக எடுத்துன்னு வந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே. அதுக்கான முயற்சிகள் நானும் ஸ்டெப்ஸு எடுத்துகிட்டு தான் இருக்கேன். என்னால் முடியுமான்னு தெரியல. பட்டு இது ஒரு இண்டிவிஜுவலாக என்னால் செய்ய முடியாது. கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு செகண்ட் தேர்டு கோயம்புத்தூரை எங்கள் ஜுவல்லரியில் பார்க்கலாம். ஓகே. ஓகே சார். இப்போ நகையில் எந்தெந்த வகையில் நம்மளால் ஏமாத்துறாங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னா, ஒரு அயன் ராடு மேலே எந்த ஒரு டிஃப்ரென்சியேஷனும் இல்லாமல் உங்களால் கோல்டை க்ளீனாக ப்ளேட் பண்ண முடியும். ஒரு கேரட் மீட்டரே கூட பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ தான் அதோட ரேஸை பாஸ் ஆகும். எக்ஸ்ரே மாதிரி தான். ஸோ இந்த நகையை வாங்குகிற கடை நமக்கு தெரிஞ்ச கடையா, எந்த அளவுக்கு நம்பிக்கை உள்ள ஆளுங்க அந்த வியாபாரத்தை செய்கிறாங்க, இதெல்லாமே கூட நம்ம பார்க்க வேண்டியது தான் இருக்குது. இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸில் நிறைய ஹாலோ பொருட்களில் ஃபில் பண்ணி விற்கிறதாகவும் நம்ம நிறைய நியூஸ் பார்க்குறோம். ஸ்டோன் வந்து 10 மில்லியன் போட்டுட்டு அதில் 100 மில்லி வெயிட் இருக்க ஸ்டோன்ஸு போட்டு விற்கிறதும் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடாத கடையில் தான் வாங்குகிறோமா, அந்த கடையோட நம்பகத்தன்மை என்னன்றதை பார்த்து வாங்குங்க. ஓகே சார். சார் அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னொரு விஷயம், ஒரு 40 இயர்ஸ் ஒருத்தர் இருக்காரு, அவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற ஸ்டேஜ் வராங்க அப்படின்னா வேஸ்டேஜ் கம்மி அண்ட் மேக்கிங் சார்ஜ் கம்மியாக கோல்டு எடுக்கிறதுக்கு என்னென்ன சார் பண்ணலாம்? லைக் இப்போ நிறைய சீட் கோல்டு சீட்டு வருது, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி இதில் எடுத்து போட்டு இதை எப்படி பண்ணலாம்? உங்கள் ஆன்சர் தான் பெஸ்ட்டுங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கோல்டில் ஸ்கீமில் சேர்ந்து நகை எடுத்து வைக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இன்றைக்கி இருக்க சீட்டு இந்த பிற்காலத்தில் இருக்குமான்றது தெரியாது. ஏன்னா இந்த ஸ்கீம் ஆல்மோஸ்ட் எல்லா ஜுவல்லரி அவங்களோட லாஸ் மேக்கிங் தான். இருந்தாலும் அந்த நகையை இன்றைக்கி எப்படியாவது அது கஸ்டமருக்கு ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கீம்ஸ்லாம் ஆஃபரே பண்ணுறாங்க. வெயிட்டும் தராங்க, அதுக்கான வேஸ்டேஜும் ஃப்ரீயாக தராங்க. ஸோ நம்ம கடையிலையும் கூட அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கீமில் ஜாயின் பண்ணும்போது கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட் வருது. என் கடை இன்றைக்கி மார்ச் மாதம் ஆரம்பித்தாங்க, 8040 கிராம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மாதம் ஒரு கிராம் சேர்த்துட்டு வந்தீங்கன்னு கணக்கே வச்சுக்கோங்க. 10 மாதத்தில் 10 கிராம் சேர்த்திங்கன்னா கூட நீங்கள் கட்டின அமௌண்ட் 10,000 பேசிக்காக கணக்கு வச்சிங்கன்னா கூட 1 லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் சேர்த்த நகை அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 13-14 கிராம்ஸ் வந்துருக்கும். 13 கிராம்ஸ் கணக்கு வச்சா கூட 13 × 13 என்ன கணக்கு வருதுன்னு பாருங்கள் உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு பெனிஃபிட் வந்து ஸ்கீம்ஸில் இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு குழந்தைக்கு நம்ம கல்யாணத்துக்குன்னு ரெடி பண்ணும்போது மந்த் ஆன் மந்த் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்கீமில் பண்ணிவிட்டு ஒரு நகையை வந்து சேதாரம் இல்லாமல் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். சார் இப்போ நான் எக்ஸ்ட்ரா நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் கோல்டு சீட் போடுறேன் சார், அது என்ன ப்ரொசீஜரில் ரன் ஆகும் சார்? இப்போ நான் ஃபஸ்ட்டு மாதம் கட்டுறேன், அப்போ 8000 இருக்குது. 2வது மாதம் கட்டுறப்போ அதே 8000 தான் நீங்கள் வாங்குவீங்களா, இல்லை அப்போ என்ன கரெக்ட் சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் என்றைக்கு பே பண்ணுறீங்களோ அன்றைக்கான கோல்டு ரேட். எக்ஸாம்பிள் நான் வந்து 1ஆம் தேதி கட்டுறேன், அன்றைக்கி வந்து நவம்பர் 1ஆம் தேதி கட்டுறேன், அன்றைக்கி கிராம் 12,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 10,000 கட்டினீங்கன்னா ஸோ 10,000 டிவைட் பை 12,000 அந்த வெயிட் ஃபார் எக்ஸாம்பிள் 900 மில்லிகிராம்னு வச்சுக்கோங்க, அது உங்கள் அக்கௌண்ட்டில் சேவ் ஆகிடும். ஓகே. டிசம்பர் 1 சப்போஸ் 13,000 இருக்குது கிராம்னு வச்சிங்கன்னா சேம் 10,000 டிவைட் பை 13 அப்போ 800 மில்லி சேரும். ஓகே. ஸோ இப்படி ஒரு கணக்கு தான். ஸோ உங்கள் அமௌண்ட்டு அன்றைக்கி கோல்டு ரேட்டில் டிவைட் பண்ணால் என்ன வெயிட் வருதோ அந்த வெயிட் உங்களுக்கு அக்யூமுலேட்டடாக வரும். ஓகே. எண்ட் ஆஃப் 11 மந்த்து லோ வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? வேஸ்டேஜ் இதில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ்லேயே 2-3 ஸ்கீம் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் எந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறோம், உங்களுக்கு என்ன அஃபோர்டபுள், உங்களுக்கு எத்தனை மாதம் கட்ட முடியும், எல்லாமே பேஸ் பண்ணி தான். ஸோ நம்ம ஸ்கீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 12% ஃப்ரீ இருக்க ஸ்கீம்ஸ் இருக்குது, 15% ஃப்ரீ இருக்க ஸ்கீம்ஸ் இருக்குது, 18% ஃப்ரீ இருக்க ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்கீம் வேணும் நீங்கள் அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படி சார்? நம்ம 18% சூஸ் பண்ணா டியூரேஷன் பீரியட் அது மாறும், பீரியட் மாறும், அமௌண்ட் மினிமம் அமௌண்ட் இவ்வளோன்னு மாறும். ஓகே. ஸோ அதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அது யாருக்கு என்ன கெப்பாசிட்டியோ அதுக்கு அது பண்ணிக்கலாம்.
ஓகே சார், சூப்பர் சார். லாட்ஸ் ஆஃப் இன்சைட்ஸ் இன் திஸ் பாட்காஸ்ட் சார். உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு ஒரு பாட்காஸ்ட் கொடுத்தது ரொம்பவே தேங்க்ஸ் சார். கண்டிப்பாக உங்களோட கோலும் 2026 அச்சீவ் ஆகும். நானும் உங்கள் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனர் வரத்துக்கு நான் உங்களோட பிளஸிங்ஸ் எடுத்துக்கிறேன் சார். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் திஸ். இதே மாதிரியான பாட்காஸ்ட் வந்து ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த பாட்காஸ்ட் யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான எல்லா டவுட்ஸும் இந்த பாட்காஸ்ட்டில் கிளியர் ஆயிரும். அண்ட் தென் வந்து நம்ம இன்னைக்கு யாரை பாட்காஸ்ட் பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் விழுப்புரம் சுற்றி இருக்க டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக சொன்னாலே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வந்து அடுத்த ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் கணேஷ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.